VCD नंबर 2740, क्लैरिफिकेशन डेट 25/12/2018। प्रातः क्लास चल रहा था 5/10/1967 गुरुवार को। दूसरे पेज के मध्याह्न से कुछ पहले बात चल रही थी। மார்னிங் கிளாஸு 5/10/1967 தேர்ஸ்டேக்கு ரெண்டாவது பேஜினோட நடுவில் இந்த பேச்சு போயிட்டு இருந்தது. ये जो 5 विकार हैं, இந்த 5 விகாரங்கள் என்ன இருக்கு? वो दुनियावी महात्मा जो कहे जाते हैं उनको मालूम पड़ते हैं। இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மகாத்மாக்களின் யாருக்கு சொல்வாங்களோ அவங்களுக்கு தெரியுது कि इनको छोड़ना है, இத விடணும், छोड़ना भी पड़ते हैं। விட வேண்டியதாக கூடயும் இருக்கும். और बच्चों में तो ये विकार होते भी नहीं है। பிறகு குழந்தைகளுக்குள்ள இந்த விகாரம் கூடயும் இருக்கிறது கிடையாது. उस बचपन में इनको इनोसेंट कहा जाता है। சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இன்னோசென்ட்னு சொல்லப்படுகிறது, கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்கன்னு. अच्छा अच्छा, तो वो अपने बचपन को याद करके அவங்க தன்னோட அந்த சின்ன வயசை நினைவு செஞ்சு घर बार छोड़ देते हैं। அந்த குழந்தை பருவம் நினைவு பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா வீடு வாசல விட்டுடுறாங்க. अभी उनसे भी इनको संपूर्ण निर्विकारी तो कहा ही जाएगा, लक्ष्मी नारायण को। அப்போ அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு பரிபூர்ணமான நிர்வீகாரிகள் தான் சொல்வாங்க. इनको ऐसे कहा जाता है ना, இவங்களுக்கு இப்படி சொல்லப்படுகிறது இல்லையா? सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम, இப்படி சொல்லப்படுகிறது இல்லையா? 16 கலை பரிபூர்ணம் ஆனவங்க, மரியாதா புருஷோத்தம் அப்படின்னா அவங்களோட எல்லை என்றது ஒரு பெண் கூட தான் இருக்கும். 16 கலை பரிபூர்ணமானவங்க. परंतु उन साधुओं को तो कभी ऐसे नहीं कहेंगे। ஆனா அந்த ஒரு सर्वगुण संपन्न, சாதுகளுக்கு எப்பவுமே இப்படி சொல்ல முடியாது. சர்வகுண பரிபூர்ணம், எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவங்கன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. 16 कला संपूर्ण संपूर्ण निर्विकारी, 16 கலை பரிபூர்ணமானவங்க, பரிபூர்ணமான நிர்வீகாரிகளா இருக்காங்க என்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்ல முடியாது. बंसा तक भी अहिंसा परमो धर्म, மனதின் மூலமா கூடயும் அஹிம்சா பரமோ தர்ம, இம்சை என்றது இல்லவே இல்ல, அஹிம்சை தான் எல்லாத்தை விட பரம தர்மமா இருக்குது. तो इनको तो संपूर्ण निर्विकारी भी कहेंगे, அப்போ இவங்களுக்கு பரிபூர்ணமான நிர்வீகாரியன் கூடயும் சொல்வாங்க. अहिंसा परमो धर्म भी कहेंगे, देवी देवता धर्म, அஹிம்சா பரமோதரம் கூடயும் சொல்வாங்க, தேவி தேவதா தர்மம். उनका तो संन्यास धर्म है। அவங்களது சந்நியாஸ் தர்மமா இருக்குது. तो बाबा ने समझाया அப்போ பாபா புரிய வச்சிருக்காங்க कि ये हिंसा और अहिंसा, இந்த ஹிம்சை பிறகு அஹிம்சா, किसको मारना करना, இப்போ ஒருத்தர் கொலை பண்றது இதெல்லாம் செய்யறது मनसा से, वाचा से, दृष्टि से, कर्मेंद्रियों से, மனதின் மூலமா, பேச்சு மூலமா, கர்மேந்திரியங்கள் மூலமா, उसको कहा जाता है हिंसा। அதுக்கு சொல்லப்படுகிறது இம்சை. कहेंगे किसी को क्रोध किया, சொல்வாங்க இப்போ ஒருத்தர் மேல கோவப்பட்டாங்க, या किसी को तलवार से मारा, இல்லன்னா ஒருத்தரை அருவாளால முடிச்சிட்டாங்க.
उसको हिंसा कहा जाता है। அதுக்கு இம்சன்னு சொல்லப்படுகிறது. तो अभी बेहद का बाप समझाते हैं ये काम कटारी चलाना ये भी तो बेहद की हिंसा है। இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா சொல்றாங்க, இந்த காம விகாரத்தை காமத்தினோட கத்தியை யூஸ் பண்றது இது கூடயும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இம்சை தானே இருக்குது. और ये है सबसे बुरी हिंसा। பிறகு இதா இருக்குது எல்லாத்தை விட கெட்ட இம்சை. क्योंकि ஏன்னா इसके पीछे सब प्रकार की हिंसा आ जाती है। இதுக்கு பின்னாடி என்னன்னா எல்லா விதமான இம்சைகள் வந்துடுது. जिस हिंसा से तुम लोग गिरते आए हो, இந்த இம்சை மூலமா நீங்க கீழே விழுந்துட்டே வந்திருக்கீங்க. और गिरते ही आए हो, गिरते ही आए हो। பிறகு கீழே விழுந்துட்டு தான் வந்திருக்கீங்க, கீழே விழுந்துட்டு தான் வந்திருக்கீங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? क्योंकि ஏன்னா देवताएं तो हिंसक नहीं हैं। தேவதைகள் இம்சை செய்யக்கூடியவங்க இல்ல. बल कलाएं कम होती हैं, பலே கலைகள் கம்மியாயிடுது. परंतु ஆனா वो काम कटारी तो नहीं चलाते हैं ना। அந்த காமத்தினோட கத்தி என்றது அவங்க யூஸ் பண்றது இல்ல இல்லையா? तो मनसा में पवित्रता तो होती है ना। அப்போ மனதின் மூலமா தூய்மை என்றது இருக்கோ இல்லையா? आत्मिक स्थिति में है इसलिए पवित्र। ஆத்மிக ஸ்திதியில இருக்காங்க, அதனாலதான் தூய்மையாக இருப்பாங்க. तो पाप अभी कहते हैं तुमको भी मैं मनुष्य से देवता बनाने आया हूँ। அப்பா இப்போ சொல்றாங்க, உங்களை கூடயும் நான் மனிதர்களிருந்து தேவதைகளாக ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். मन को மனத अपने स्वरूप में बिंदु रूप में टिकाना पड़े। தன்னோட ஸ்வரூபத்துல பிந்து ரூபி ஸ்டேஜ்ல நிலக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். जैसे देवताएं टिके हुए होते हैं। எப்படி தேவதைகள் நிலைச்சிருப்பாங்க? समझाना बच्चे? புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? परंतु वो देवताएं सतयुग में होते हैं। ஆனா அந்த தேவதைகள் சத்யுகத்துல இருப்பாங்க. कहेंगे संपूर्ण देवताएं सतयुग के आदि में। சொல்வாங்க பரிபூர்ணமான தேவதைகள் சத்யுகத்துல இருப்பாங்க. 16 कला संपूर्ण 16 கலை பரிபூர்ணமானவங்க. और यहाँ तो कोई भी देवी देवता नहीं होते। பிறகு இங்க எந்த தேவி தேவதைகள் கூடயும் இல்ல. चाहे कैसे भी ऊंचे थे ऊंचे सन्यासी धर्मात्मा महात्मा कहे जाते हो, அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சந்நியாசி தர்மாத்மா மகாத்மாக்கள்னு சொல்லிக்கலாம், சொல்லப்படலாம். तो देखो அப்ப பாருங்க, ये देवी देवता पवित्र होने के कारण இந்த தேவி தேவதைகள் தூய்மையாக இருக்கிற காரணத்தினால यहाँ इस दुनिया में अभी कोई भी वो देवात्माएं இங்க இந்த உலகத்துல அந்த எந்த தேவ ஆத்மாக்கள் கூடயும் अपन को देवी देवता नहीं कह सकते। அவங்கள தேவி தேவதன் சொல்லிக்க முடியாது. इसलिए அதனாலதான் देवी देवता बदल करके अपना नाम फिराए दिया हिंदू। தேவி தேவதைகளை மாத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பேரை ஹிந்துன்னு வச்சுக்கிட்டாங்க. देवी देवता कहने में लज्जा आती है। தேவி தேவதைகள்னு சொல்லுறதுல வெக்கம் வருது. क्योंकि समझते हैं इन जैसे पवित्र तो हम थोड़े ही हैं। ஏன்னா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க போல தூய்மையாக நாங்க இருக்கோமா என்ன? है
क्योंकि हम तो अब इस दुनिया में आकर के कपटी पापी छल छिद्र करने वाले, ஏன்னா இந்த உலகத்துல நாம வந்து ஃப்ராட் பண்ணக்கூடியவங்க, ஏமாத்தக்கூடியவங்க, பாவிகள் अपन को कहते हैं ना, இப்படி சொல்றாங்க இல்லையா, தன்னை அவங்கள சொல்லிக்கிறாங்க இல்லையா, विकारी। விகாரிகள். अब विकारी हैं तो फिर उन देवी देवताओं को मत्था टेकते हैं। விகாரிகள்னா அந்த தேவி தேவதைகளுக்கு போய் தலைய வணங்குறாங்க. तो जो मत्था टेकते हैं वो फिर अपन को देवी देवता कैसे कहेंगे? இப்ப யாரு தலைய வணங்குறாங்களோ அவங்க அவங்கள எப்படி தேவி தேவதைகள்னு சொல்லிக்குவாங்க? मत्था टेकना माना मन बुद्धि झिकाना। தலைய வணங்குறது அப்படி என்ன, மன புத்திய வணங்குறது. मन बुद्धि से झुके हुए हैं, மன புத்தி மூலமா தலைய வணங்கிருக்காங்கன்னா तो देवता कैसे कह सकते हैं? அப்போ தேவதைன்னு हिंदू எப்படி कह दिया। தேவதைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. 5-10-67 की प्रातः क्लास का 3रा पेज। अब हिंदू तो कोई धर्म होता ही नहीं है, இப்போ ஹிந்து என்ற தர்மம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. क्योंकि ஏன்னா काम के आधार पर नाम पड़ते हैं ना। வேலையினோட ஆதாரப்படி பேர் கிடைக்குது இல்லையா. कह देते हैं हिंदू, சொல்லிடுறாங்க ஹிந்து, हिंसा को दूर करने वाले। இம்சைய தூர பண்ணக்கூடியவங்க. परंतु हिंसा तो सब प्रकार की करते हैं ना। ஆனா இம்சைன்றது எல்லா விதமான இம்சைய செய்யறாங்க இல்லையா. मनसा से, वाचा से, दृष्टि से, वृत्ति से, कर्मेंद्रियों से। மனதின் மூலமா, பேச்சு மூலமா, செயல்கள் மூலமா, திருஷ்டி கர்மேந்திரியங்கள் மூலமா செய்யறாங்க. अभी हिंसा करते हैं இப்போ आदि में तो இப்போ ஆரம்பத்துல இம்சைய செய்யறாங்கன்னா सृष्टि की आदि हुई, सतयुग था, எப்போ சிருஷ்டியினோட ஆரம்பமாச்சு, சத்யுகமாக இருந்தது. तब सनातन देवी देवता धर्म के थे। அப்போ சனாதன் தேவி தேவதா தர்மத்தினர்களாக இருந்தாங்க. अब ये हिंदू नाम तो हिंदुस्तान के ऊपर रख दिया है। இப்போ இந்த ஹிந்து என்ற பேரு இந்துஸ்தான் ஒரு என்ற பேர் இருக்கு இல்லையா, அதனோட ஆதாரப்படி வச்சிட்டாங்க. विदेशी लोग आए விதேசிகள் வந்தாங்க. तो सिंधु नदी से होते हुए आए, அந்த சிந்து நதி த்ரூ வந்தாங்க. அது மூலமா वहाँ के रहने वाले लोगों को नाम रख दिया, हिंदू से बदल के हिंदू हुआ। அங்க இருக்கக்கூடியவங்களோட பேர் இருக்கு இல்லையா, ஹிந்து பதிலாகி சிந்து பதிலாகி ஹிந்துவா வச்சிட்டாங்க. पहले पहले ये जो मुसलमान लोग है ना वो आए, என்ன செஞ்சாங்கன்னா அதை மாத்தி வச்சிட்டாங்க. சிந்துல இருந்து ஹிந்து வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ் வந்தாங்க இல்லையா. तो फिर आकर के हिंदुओं को यहाँ काफिर कह देते हैं। பிறகு வந்து ஹிந்துக்களை இங்க என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா காஃபிர்ன்னு சொல்லிடுறாங்க. क्यों? ஏன்? क्योंकि ஏன்னா कोई देवी देवता सनातन धर्म की आत्माएं ஏன்னா எந்த தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஆத்மாக்கள் फिर यहाँ इस दुनिया में आकर के दूसरे दूसरे धर्मों में फिर பிறகு இங்க இந்த உலகத்துக்கு வந்து மத்த தர்மங்களுக்கு रहती है। என்னன்னா அவங்க அங்கங்க போயிட்டு இருப்பாங்க, तो काफिर कह दिया, சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லிட்டாங்க காஃபிர்ன்னு சொல்லிட்டாங்க. क्योंकि इनको अपने पक्के धर्म का पता ही नहीं रहता। ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட பக்கம் இருக்கிற தர்மத்தை பற்றி தெரியவே தெரியாது. न धर्म पिता का पता रहता है, தர்ம பிதா பற்றியும் தெரியாது, न
ना अपने धर्म ग्रंथ का पक्का पता रहता है। பிறகு அவங்களோட தர்ம கிரந்தம் என்ன இருக்குது, ஸ்கிரிப்சர், அத பற்றியும் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. कितने शास्त्रों में बुद्धि भटकती रहती है। எவ்வளவு சாஸ்திரத்துல புத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். और मुसलमानों का तो अपना एक पक्का शास्त्र। பிறகு முஸ்லிம்ஸ் அவங்களதே இருக்கிற பக்கா சாஸ்திரம் இருக்கும். क्या? என்ன? तो पकड़ लिया कुरान, उसके अलावा दूसरे शास्त्रों को அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க குரான், அதுக்கு நெக்ஸ்ட் மத்த छूते சாஸ்திரங்கள், भी नहीं। அத மத்த சாஸ்திரங்களை அவங்க டச் பண்றது கிடையாது. तो देखो அப்போ பாருங்க, वो तो पक्का जानते हैं अपने धर्म शास्त्र को भी, धर्म पिता को भी, அவங்க பக்கா தெரிஞ்சுக்கிறாங்க தர்மபிதா, பிறகு தர்மத்தினோட சாஸ்திரத்தை பற்றி, अपने धर्म को தன்னோட தர்மத்தை கூடயும். और दर बदलू तो होते नहीं है। பிறகு அவங்க மாறுறதில்ல. अब ये हिंदू धर्म तो कोई धर्म नहीं है। இங்க हिंदू தர்மம் எதுவுமே இல்லை. இங்க தர்மம் இங்க धर्म पिता के नाम पर धर्म का नाम पड़ता है ना। தர்ம பிதாவினோட பேரினோட ஆதாரப்படி தர்மத்துக்கு பேர் கிடைக்குது இல்லையா? तो क्या देश के नाम पर हिंदू धर्म हुआ? அப்போ என்ன தேசத்தினோட ஆதாரப்படி இந்து என்ற தர்மம் வந்ததா? हिंदुस्तान के नाम पर, இந்துஸ்தானினோட பேரினோட ஆதாரப்படி கிடைச்சதா? अब ये हिंदुस्तान तो हिंदुओं के स्थान का नाम है। இப்போ இந்த ஹிந்துஸ்தான் என்றது இந்துக்களினோட இருக்கிற இடத்தினோட பேரா இருக்கு. और वास्तव में तो பிறகு வாஸ்தவத்துல हिंदुस्तान का नाम भी कोई हिंदुओं का स्थान नहीं था। இந்துஸ்தானினோட பேரு கூடயும் ஹிந்துஸ்தான் ஒண்ணு இருக்கல. ये तो जब अपन को हिंदू समझने लगे, இது எப்போ அவங்கள ஹிந்துன்னு நினைச்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ, नाम रख दिया, शर्म आई, हम देवी देवता कैसे कहें अपन को। இப்போ அவங்களுக்கு வெக்க வந்தது, நாம தேவி தேவதைகளன் எப்படி சொல்லிக்கிறது. तो ये हिंदुस्तान नाम स्वीकार कर लिया। அப்போ இந்த ஹிந்துஸ்தான் என்ற பேரை ஏத்துக்கிட்டாங்க. हाँ, हम हिंदुओं के स्थान के हैं। ஆமா, நம்ம இந்துக்களினோட ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க ஆயிருக்கோன்னு. नहीं तो भारत नाम था। இல்லன்னா பாரத் என்ற பேர் இருந்தது. जिसका अर्थ ही होता है, இதோட அர்த்தமே இருக்குது भाव माने रोशनी, ज्ञान की रोशनी में लगे रहने वाले। பான்னா ஞானத்தினோட பிரகாசத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, पक्के ब्राह्मण, பக்கா பிராமணர்கள். समझा ना बच्चे? புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? ब्राह्मण तो क्या करते हैं? பிராமணர்கள் என்ன செய்யறாங்க? ज्ञान लेते हैं, ज्ञान देते हैं, तपस्या करते हैं। ஞானத்தை எடுத்துக்கிறாங்க, ஞானத்தை கொடுக்கறாங்க, தபஸ்யா செய்யறாங்க, तपस्या करना सिखाते हैं। தபஸ்யா பண்றது கத்து கொடுக்கறாங்க. और ये मुसलमान जब से आए, பிறகு இந்த முஸ்லிம்ஸ் எப்போலிருந்து வந்தாங்களோ, तो क्या इनके ग्रंथ में कोई ज्ञान है? அப்ப என்ன இவங்களோட கிரந்தத்துல ஏதாவது ஞானம் இருக்குதா? क्या धर्म पिता ने कोई ज्ञान दिया? என்ன தர்மபிதா ஏதாவது ஞானத்தை கொடுத்தாங்களா? बस அவ்வளவுதான். अज्ञान में ही डूबे हुए हैं, समझते हैं हम तो देह हैं। அஞ்ஞானத்துல தான் அவங்க மூழ்கி இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம தேகமா இருக்கோம் நினைச்சுக்கிறாங்க. देह का भान ज्यादा है। தேகத்தினோட அபிமானம் அதிகம் இருக்குது. तो इनको पता नहीं है அப்ப அவங்களுக்கு தெரியாது कि हिंदुस्तान का नाम कोई भारत था। இந்துஸ்தானினோட பேரு பாரதாக இருந்ததுன்றது அவங்களுக்கு தெரியாது. ज्ञान से ही बुद्धि में पवित्रता की बात आती है। ஞானம் மூலமா தான் புத்தியில பவித்திரத்தைனோட பேர் வருது.
பவித்திரத்தைனோட பேச்சு வருது, पवित्र वातावरण बनता है, தூய்மையினோட வாத்தாவரணம் ஏற்படுது, तो भी उसे कहा जाता है। அப்பவும் அதுக்கு சொல்லப்படுகிறது। भा माने रोशनी, பான்னா பிரகாசம், पवित्रता को रोशनी भी कहा जाता है। தூய்மைக்கு பிரகாசமன் கூடயும் சொல்லப்படுகிறது। देवताओं को पवित्रता का ताज सिर में दिखाते हैं ना, தேவதைகளுக்கு தூய்மையினோட கிரீடத்தை காமிக்கிறாங்க இல்லையா தலை மேல। तो भारत भी कहलाता है। அப்போ பாரதன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க। फिर अपन को हिंदू समझ लेते हैं। பிறகு அவங்கள ஹிந்துன்னு புரிஞ்சுக்கிறாங்க। हिंदुस्तान के वासी, இந்துஸ்தானினோட வாசிகள், வசிக்க கூடியவங்க। तो अब ये राइट बात क्या है? பிறகு இப்போ இந்த ரைட்டான விஷயம் என்ன இருக்குது? हिंदुस्तान राइट है या भारत राइट है? இந்துஸ்தான் ரைட்டா இல்லன்னா பாரத் तो ரைட்டா? बुद्धि में बात बैठती नहीं है। அப்போ புத்தில இந்த விஷயம் உட்கார்றது இல்ல। कि कैसे हम भारतवासी हैं। எப்படி நம்ம பாரத்வாசியா இருக்கிறோம்? जब से ये विधर्मी आए எப்பலிருந்து இந்த விதர்மிகள் வந்திருக்காங்களோ तो इन्होंने तो कर्मेंद्रियों को विशेष महत्व दे दिया। இவங்க கர்மேந்திரியங்களுக்கு விசேஷமான மகத்துவம் கொடுத்தாங்க। कर्मेंद्रियों से कर्म करेंगे கர்மேந்திரியங்கள் மூலமா செயல்களை செய்வாங்க, तो उसको बहुत श्रेष्ठ मानते हैं। அப்போ அவங்கள ரொம்ப சிரேஷ்டமானவங்கன்னு சொல்லி ஏத்துக்குவாங்க। क्योंकि ஏன்னா कर्मेंद्रियां तो देह का अंग है ना, ஏன்னா கர்மேந்திரியங்கள் தேகத்தினோட அங்கமா இருக்குது இல்லையா? और निचले अंग हैं। பிறகு தாழ்ந்த அங்கங்களா இருக்குது। देह के भी ऊंचे अंग तो ज्ञानेंद्रियों को कहेंगे ना। தேகத்தினோட உயர்ந்த அங்கங்கள் ஞானேந்திரியங்களுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா? जिन ज्ञानेंद्रियों के सहारे ज्ञान लेकर देवताएं देवता बने थे, இந்த ஞானேந்திரியங்களினோட ஞானத்தை எடுத்துக்கிட்டு தேவதைகள் ஆனாங்க। तो मनन चिंतन किया होगा ना। அப்போ விசாரசாகர மந்தனத்தை செஞ்சிருப்பாங்க இல்லையா? तो उसको हम कहेंगे कि हमारा नाम लिखो ब्राह्मण धर्म। அப்போ அவங்களுக்கு சொல்வாங்க நம்மளோட பேரை எழுதுங்க பிராமண தர்மம்। कि हम तो என்னன்னா நாம ब्रह्मा की औलाद हैं பிரம்மாவினோட குழந்தைகளா இருக்கிறோம்। और फर्स्ट क्लास ब्राह्मण। பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணம் ஆயிருக்கிறோம்। नहीं तो ब्राह्मणों की भी कुरियां बन गई ना। இல்லன்னா பிராமணர்களது கூடயும் குரூப்ஸ் இருக்குது இல்லையா? जो ब्राह्मण सो देवता बने, யாரு பிராமன் சோ தேவதா ஆனாங்க। देवताएं भी पीढ़ी दर पीढ़ी नंबरवार देवताएं बने। தேவதைகள் கூடயும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு பிறகு நம்பர்வாராக தேவதைகளாக ஆனாங்க। और वो ही नंबरवार देवताएं फिर विधर्मियों के संग के रंग में आकर के பிறகு அந்த நம்பர்வார் தேவி தேவதைகள் தான் இந்த விதர்மிகளினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்து वैश्य बन पड़े, வைஷ்ய ஆயிட்டாங்க, शूद्र बन पड़े। சூத்ரர் ஆயிட்டாங்க। आज तो सारी दुनिया क्षुद्र बन गई। இன்னைக்கு முழு உலகமே சூத்ரர் ஆயிட்டாங்க, தாழ்ந்தவங்க ஆயிட்டாங்க, नौकर चाकर बन गई। வேலைக்காரங்க ஆயிட்டாங்க, சேவை செய்யக்கூடியவங்க ஆயிட்டாங்க। तो भले तुम कहेंगे कि हम ब्राह्मण धर्म के हैं, அப்போ பலே நீங்க சொல்றீங்க நம்ம பிராமண தர்மத்தினர்கள் ஆயிருக்கிறோம்னு, तो भी वो नहीं मानेंगे। ஆனாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க। कौन? யாரு?
जो प्रजातंत्र शासन के परस्त हैं, யாரு பிரஜாதந்திரத்தினோட சாசன செய்யக்கூடியவங்களோட சைடு இருக்காங்க இல்லையா, देवी देवताओं का जो राजाओं का राज्य था, தேவி தேவதைகளினோட ராஜாக்களோட ராஜ்யம் என்ன இருந்தது, वो भगवान ने कैसे स्थापन किया था राजयोग सिखाकर, அது பகவான் எப்படி ஸ்தாபனை செஞ்சிருந்தாங்க ராஜயோகத்தை கத்து கொடுத்து, वो उनकी बुद्धि में से निकल गया। அது அவங்களோட புத்தியிலிருந்து போயிடுச்சு। तो तुम कितना भी कहेंगे हम ब्राह्मण धर्म के हैं, वो நீங்க எந்த அளவுக்கு வேணும்னா சொல்லுங்க அவங்களுக்கு நம்ம பிராமண தர்மத்தினர்களா இருக்கும்னு, हिंदू में लगा देंगे। அவங்க என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா ஹிந்துன்னு சொல்லிடுவாங்க। हम कहेंगे नहीं हम तो देवी देवता सनातन धर्म के हैं। நாம சொல்வோம் இல்ல நம்ம தேவி தேவதா சனாதன் தர்மத்தினர்களா இருக்கிறோம்। तो वो मानेंगे नहीं। அவங்க ஏத்துக்க மாட்டாங்க। क्यों? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? क्योंकि ब्राह्मण भी कहेंगे, ஏன்னா பிராமண கூடயும் சொல்வாங்க, तो ब्राह्मणों में भी இப்போ பிராமணர்கள்னு சொன்னாலும் பிராமணர்கள்லயும் जो नीची कुरी के ब्राह्मण हुए सो नीची कुरी के देवता हुए। யாரு தாழ்ந்த கிரேடினோட பிராமணர்கள், பிறகு யாரு தாழ்ந்த கிரேடினோட தேவதைகள் उन्होंने तो இருந்தாங்க, அவங்க ब्रह्मा का नाम ही डुबो दिया। அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரம்மாவினோட பேரு முழுக வச்சிட்டாங்க। तो देवी देवताओं का नाम डुबो दिया। அப்போ தேவி தேவதைகளினோட பேரு முழுக வச்சிட்டாங்க। कितनी ग्लानि कर दी है शास्त्रों ने। எவ்வளவு நிந்தனைய பண்ணிட்டாங்க சாஸ்திரத்துல। अब जैसी दृष्टि बनती है वैसी सृष्टि दिखाई देती है। இப்போ எப்படிப்பட்ட திருஷ்டி இருக்குமோ அதே மாதிரி தான் சிருஷ்டி தென்படும்। और ऋषि मुनि सन्यासी அந்த ரிஷி முனி சன்னியாசிகள் खुद विकार से पैदा हुए, சுயம் விகாரம் மூலமா ஜென்ம எடுத்திருக்காங்க। तो देवी देवताओं को ही विकारी समझ लिया। அப்போ தேவி தேவதைகளையே விகாரியன்னு நினைச்சுக்கிட்டாங்க। तो बोलते हैं यहाँ तो है ही सब हिंदू। அப்ப சொல்றாங்க இங்க இருக்கிறதே எல்லாருமே ஹிந்துஸ் தான், हमारे पास कोई देवी देवता का कालम नहीं है जिसमें तुम्हें நம்ம கிட்ட எந்த தேவி தேவதைகளினோட காலம்ஸும் இல்ல, देवी देवता घोषित कर दें। உங்கள தேவி தேவதைகள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ற போல, तो वो हिंदू के कालम में ही डाल देंगे। அப்ப அவங்க என்ன செஞ்சிடுவாங்கன்னா ஹிந்துக்களினோட காலம்ல தான் போட்டுடுறாங்க। क्योंकि ஏன்னா उन प्रजातंत्र परस्तों को मालूम ही नहीं है அந்த பிரஜாதந்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது कि हम कोई असुल देवी देवता सनातन धर्म के हैं। நாம உண்மையிலே தேவி தேவதா சனாதன் தர்மத்தினர்களா இருக்கிறோம் என்றது அவங்களுக்கு தெரியாது। और फिर हम अभी अपन को देवी देवता धर्म का कह भी नहीं सकते हैं। பிறகு நாம இப்போ நம்மள தேவி தேவதா சனாதன் தர்மத்தினர்கள்னு சொல்லிக்கவும் முடியாது। क्यों? ஏன் சொல்லிக்க முடியாது? क्योंकि पतित हैं। என்ன பதித்தமா இருக்கிறோம்। इसलिए अपन को देवी देवता तो एकदम नहीं कहेंगे। அதனாலதான் தன்னை தேவி தேவதைகள்னு சொல்லி முழுமையா சொல்லிக்கவே மாட்டாங்க। बाकी हाँ भारत में यादगार चित्र तो हैं। மற்றபடி பாரத்ல நினைவார்த்தத்துக்கான சித்திரங்கள் இருக்குது। मंदिरों में मूर्तियां भी रखी हुई हैं। கோயில்கள்ல மூர்த்திகளை கூடயும் வச்சிருக்காங்க। तो इससे साबित तो होता है कि இதனால நிரூபணம் ஆகுது हम थे देवी देवता हैं।
நம்ம தேவி தேவதைகளாக இருந்தோம். और ये भारत देवी देवता धर्म का था. பிறகு இந்த பாரத் தேவி தேவதா தர்மத்தினர்களாக இருந்தது. अभी वो ही भारतवासी जो देवी देवता धर्म वाले थे, மற்றபடி அந்த பாரதவாசிகள் தான் யாரு தேவி தேவதா தர்மத்தினர்களாக இருந்தாங்க, पूज्य थे. யாரு பூஜைக்கு தகுந்தமானவங்களாக இருந்தாங்க. सो अब देखो कैसे पुजारी बन गए. அவங்கள பாருங்க இப்போ எப்படி பூஜாரிகள் ஆயிட்டாங்க. पतित बन गए हैं तो पुजारी बन गए. பதித்த ஆயிட்டாங்க அப்போ பூஜாரிகள் ஆயிட்டாங்க. जो पावन देवी देवताएं थे, யாரு பாவன் தேவி தேவதைகளாக இருந்தாங்க, उनकी मूर्तियां बनाकर पूजा करते रहते. அவங்களோட மூர்த்திய உருவாக்கி பூஜைய பண்ணிட்டே இருப்பாங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? नहीं तो अभी भी जब भी मनुष्य स्तुति करते हैं, மற்றபடி இப்போ கூடயும் மனிதர்கள் எப்போ எல்லாமே அந்த பாட்டை பாடுறாங்க, तब ही कहते हैं, அப்போ சொல்றாங்க, कहते तो है ना कि आप ही पूज्य आप ही पुजारी. சொல்றாங்க இல்லையா, நீங்க தான் பூஜைக்கு தகுந்தமானவங்க, நீங்க தான் பூஜாரிகள். तो कभी भी कोई सत्संग इस दुनिया में ऐसा होता ही नहीं है, सारी दुनिया में. அப்போ எப்பவுமே இப்படிப்பட்ட சத்சங்கம் உலகத்துல எப்பவுமே எங்கேயும் இருக்கிறது இல்ல, முழு உலகத்துல. जहाँ बैठ करके बाप कहते रहे, हे बच्चों, எங்க உட்கார்ந்து அப்பா இப்படி சொல்லிட்டே இருக்கிறது, ஹே குழந்தைகளே, रूहानी बच्चों, ஆன்மீக குழந்தைகளே, ये तो रूहानी बाप ही आकर के कहते हैं, रूहानी बच्चों. இது ஆன்மீக அப்பா தான் வந்து சொல்றாங்க ஆன்மீக குழந்தைகளேன்னு. बताते हैं ना कि तुम देह नहीं हो, रूह हो. சொல்றாங்க இல்லையா, நீங்க தேகம் இல்ல, நீங்க ஆத்மா இருக்கீங்க. इसको कहा ही जाता है रूहानी ज्ञान. இதுக்கு சொல்லப்படுகிறது ஆன்மீக ஞானம். तो जो सृष्टि के आदि में रूह थे, இப்ப யாரு சிருஷ்டினோட ஆரம்பத்துல ஆத்மாக இருந்தாங்க, पहले पहले रूह बने थे, ஃபர்ஸ்ட் ஆத்மா ஆயிருந்தாங்க, आत्मिक स्थिति में टिके थे, ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்தாங்க. वो ही तुम बच्चे हो जो पहले पहले बुद्धि में बैठ जाता है कि हम அந்த குழந்தைகள் நீங்க தான். யாரு ஃபர்ஸ்ட் रूह हैं. ஃபர்ஸ்ட் உங்களோட புத்தியில உட்கார்ந்துடுது நம்ம ஆத்மா இருக்கோன்னு. उनकी बुद्धि में थोड़े ही आता है. அவங்களோட புத்தியில வருதா என்ன? क्यों? ஏன்? जो कन्वर्ट हो गए उनकी बुद्धि में भी नहीं आता. யாரு கன்வெர்ட் ஆயிட்டாங்களோ அவங்களோட புத்தியிலையும் வருது இல்ல. और जिनके प्रभाव में आकर के कन्वर्ट हुए, பிறகு யாரோட பிரபாவத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்களோ, धर्म पिताओं या उनके फॉलोअर्स के प्रभाव में आकर, தர்ம பிதாக்கள் பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸினோட பிரபாவத்துக்கு வந்து என்ன கன்வெர்ட் ஆனாங்க, उनको तो फिर बुद्धि में और ही बाद में आएगा. அவங்களுக்கு புத்தியில இன்னமும் பிறகு வரும். समझे ना? புரிஞ்சது இல்லையா? तो रूह कहा जाता है उसको அப்போ ஆத்மான்னு சொல்லி எதுக்கு சொல்வாங்கன்னா, जिसको शरीर नहीं है. எதுக்கு சரீரம் இல்லையோ அதுக்கு சொல்வாங்க ஆத்மா. है? என்ன? तो तुम क्या कहेंगे? அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? अभी तुमको शरीर है या नहीं है? இப்போ உங்களுக்கு சரீரம் இருக்குதா இல்லையா? कहेंगे कि रूह के बाप, சொல்வாங்க ஆத்மாவினோட அப்பா, आत्माओं के बाप, ஆத்மாக்களுக்கு அப்பா, शिव परम पिता परमात्मा को कोई शरीर नहीं है. சிவ் பரம்பிதா பரமாத்மாக்கு எந்த சரீரமும் இல்லைன்னு சொல்றாங்க. परमात्मा को भी शरीर नहीं है.
ಪರಮಾತ್ಮಕ ಕೂಡಯೂ ಶರೀರಂ ಇಲ್ಲಿಯಾ? अरे अरे शिव बाप तो सदा शिव है. शिव बाप सदा शिवन आयिरुकांग. वो जब इस सृष्टि पर आता है அவங்க எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்களோ तो इस सृष्टि की अव्वल नंबर हीरो पाटधारी में आकर के இந்த சிருஷ்டியினோட नंबर 1 हीरो पाटधारीல प्रवेशम பண்ணி मुकर्रर रूप से पार्ट बजाता है मुकर्रर रूपத்துல பாட்ட செய்றாங்களா तो उसे आप समान बनाता है. முக்கரர் ரூபத்துல பாட்ட செய்றாங்க. அப்போ அவங்கள தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. आप समान का मतलब ही है मेरे को शरीर नहीं तो तेरे को भी. தனக்கு சமமாக அன்னாலே எனக்கு शरीरम இல்லன்னா உனக்கு கூடயும் शरीर नहीं. शरीरम இல்ல. माने तेरी जो मन बुद्धि रूपी आत्मा है அப்படின்னா உன்னோட மன புத்தி ரூபி ஆத்மா என்ன இருக்கு वो भी ऐसी स्टेज प्राप्त करे. அதுவும் அப்படிப்பட்ட ஸ்டேஜ் அடையிறது. कैसी? எப்படி? कि मैं நானு शुद्ध ज्योति बिंदु आत्मा हूँ. சுத்தமான ஜோதி பிந்து ஆத்மா இருக்கேன். मैं अलग और ये शरीर अलग. நான் சுத்தமான ஜோதி பிந்து ஆத்மா இருக்கேன். நான் செப்பரேட், பிறகு இந்த शरीर தனி. तो அப்போ फिर ये बात இப்போ இந்த விஷயம் मैं प्रवेश होकर बुद्धि में बैठा था நான் பிரவேசம் பண்ணி புத்தில உட்கார வைக்கிறேன். तो पहले पहले அப்போ ஃபர்ஸ்ட் मैं ये पार्ट बजाता हूँ நான் இந்த பாட்டை जिसको செய்றேன். तुम कह देते हो शिव बाबा. எதுக்கு நீங்க वास्तव சொல்லிடுறீங்க में शिव बाबाன்னு? வாஸ்தவத்துல जिस शिव को तुम बाबा कह देते हो எந்த சிவனை நீங்க பாபான்னு சொல்லிடுறீங்க वो तो पुरुषोत्तम संगम युग में ही शिव बाबा कहा जाए. அவங்க புருஷோத்தம் சங்கம் யுகத்துல தான் சிவ பாபான்னு சொல்லப்படுவாங்களா? कि सब युग में कहा जाए. இல்லன்னா எல்லா யுகத்துல அவங்களுக்கு சிவ பாபான்னு சொல்லப்படுமா? है शिव बाबा का पाठ சிவ பாபாவோட பாட்டு संगम युग में சங்கம் யுகத்துல कौन सी आत्मा बजाती है? எந்த ஆத்மா செய்றாங்க? है शिव सुप्रीम सोल ही पार्ट बजाते हैं. சிவ சுப்ரீம் சோல் தான் பாட்ட செய்றாங்க. है और பிறகு मनन चिंतन मंथन कौन करता है? பிறகு விசார சாகர மந்தனத்தை யார் செய்றாங்க? इस बात का मनन चिंतन मंथन இந்த விஷயத்துக்கான விசார சாகர மந்தனம் कि शिव तो आत्माओं का बाप ही है. சிவன் ஆத்மாக்களுக்கு அப்பா தான் இருக்காங்க. है जो आत्माओं का बाप है யாரு ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க? वो तो सिर्फ बाप है. कभी அவங்க வெறும் அப்பா தான். दूसरा संबंध எப்பவுமே வேற உறவுகள் बनता ही नहीं. ஏற்படுறதே இல்ல. हाँ तन में मुकर्रर रूप से प्रवेश करते हैं तो ஆமா, शरीरத்துல முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்றாங்க. उस तन के द्वारा उस समय शिव बाबा कहा जाता है. அந்த शरीரம் மூலமா அந்த நேரத்துல சிவ பாபான்னு சொல்லப்படுகிறாங்க. बाकी மற்றபடி ओरिजिनल ஒரிஜினல் ரூபத்துல क्या शिव बाबा है? என்ன சிவ பாபா இருக்காங்களா? और प्रवेश करने पर भी பிறகு பிரவேசம் பண்ணதுக்கு பிறகு கூடயும் क्या वो अपन को बाबा नाना चाचा काका ताऊ समझ के रहता है? அவங்க தன்னை பாபா, பிறகு தாத்தா, பிறகு பெரியப்பா, சித்தப்பா இப்படி நினைச்சுக்கிட்டு உட்கார்றாங்களா?
है, रहता है அப்படி நினைச்சுக்கிட்டு कि இருப்பாங்களா? सिर्फ साक्षी होकर पार्ट बजाता है? இல்லன்னா வெறும் சாட்சியாக பாட்ட செய்றாங்களா? पार्ट बजाता है। பாட்ட செய்றாங்க. कहा जाता है जिसको शरीर नहीं है, சொல்லப்படுகிறது யாருக்கு சரீரம் இல்லையோ तो शिव को तो कोई शरीर ही नहीं है अपना। சிவனுக்கு தன்னோட சரீரமே இல்ல தானே தன்னோடது. वो तो निराकारी है, सदा निराकार। அவங்க நிராகாரியா இருக்காங்க, சதா நிராகார். शिव के मंदिर में जाओ சிவனோட கோயில்களுக்கு போங்க, तो वहाँ क्या रखा है? அங்க என்ன வச்சிருக்காங்க? वो तो कह देते हैं शिव शंकर एक है। அவங்க சொல்லிடுறாங்க சிவசங்கர் ஒருத்தர் தானு. है? तो एक है। मंदिर में जिसको देखते हैं उसको कहते हैं शिव शंकर एक है। ஒருத்தரா இருக்காங்க. கோயில்கள்ல யார பாக்குறாங்களோ சிவசங்கர் அவங்கள ஒன்னேன்னு சொல்லிடுறாங்க. तो क्या அப்போ என்ன? शिव भी इस दुनिया में पार्ट बजाता है? சிவனு கூடயும் இந்த உலகத்துல பாட்ட செய்யறாங்களா? है? अगर इस दुनिया में शिव भी पार्ट बजाए, ஒருவேளை இந்த உலகத்துல சிவன் கூடயும் பாட்டு செஞ்சாங்கன்னா इस दुनियादारी के चक्र में இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சக்கரத்துல 4 युगों के चक्र में शिव भी आए, 4 யுகங்கள் என்னோட சக்கரத்துல சிவன் கூடயும் வந்தாங்கன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? तो फिर அப்போ वो भी जन्म मरण के चक्र में आने के कारण அவரு கூடயும் ஜனன மரண சக்கரத்துல வர காரணத்தினால है सारा ज्ञान எல்லா ஞானம் भूल जाए। மறந்து போயிடுவாங்க. तो शिव तो जन्म मरण के चक्र में नहीं आते। அப்போ சிவன் ஜனன மரண சக்கரத்துல வர மாட்டாங்க. जो समझते हैं कि शिव के मंदिर में शिव रखा है, யாரு இப்படி நினைச்சுக்கிறாங்க சிவனோட கோயில்ல சிவனை வச்சிருக்காங்க, वो ही शंकर है? नहीं, அவர்தான் சங்கரா இருக்காங்க. இல்ல, शंकर का अर्थ ही है சங்கரனோட அர்த்தமே இருக்குது என்ன? सारे संसार में शम माने शांति पैदा कर दे। முழு உலகத்துல அவங்க சாந்திய உருவாக்கிடுறாங்க. सारी दुनिया के शरीरों का முழு உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட சரீரத்துல முழு உலகத்துல இருக்கக்கூடிய சரீரங்களை खात्मा होता है। எல்லாரது கூடயும் விநாசமாகுது. जो शरीर रहते हैं उनमें से भी चेत शक्ति आत्मा निकल जाती है। எந்த சரீரங்கள் இருக்குதோ அதுல கூடயும் சித்த சக்தி அப்படின்னா ஆத்மா அந்த சைத்தன்ய சக்தி போயிடுது. कि रहती है? இல்லன்னா இருக்குமா? उनमें से भी निकल जाती है। அங்க அதுல இருந்து கூடயும் போயிடுது. तो वो भी शांत हो जाएंगे அப்போ அவங்க கூடயும் அமைதி ஆயிடுறாங்களா? या हरकत करते रहेंगे? இல்லன்னா அவங்க கூடயும் ஏதாவது அசைறது எல்லாமே செய்யறாங்களா? वो भी हरकत करते रहते। और जिनका शरीर छूट जाता है ओ आत्माएं तो शांत स्वरूप हो ही जाती। அவங்க கூட அசையறது இல்லன்னு சொல்ல ஆடுறது அசைறது எல்லாம் செய்யறது இல்ல. பிறகு எந்த ஆத்மாக்களோட சரீரம் போயிடுறதோ அவங்களது எப்படின்னா அமைதியா தான் இருக்கும். क्योंकि जब तक देह है ஏன்னா எப்ப வரைக்கும் தேகம் இருக்குதோ तब तक अशांति है इस दुनिया में। அப்ப வரைக்கும் இந்த உலகத்துல அசாந்தி இருக்குது, துக்கம் இருக்கு. देह ही छूट गई தேகமே போயிடுச்சுன்னா तो सुख भी नहीं शांति भी नहीं। சுகமும் இல்ல சாந்தியும் இல்ல. तो देखो அப்போ பாருங்க मंदिरों में तो लिंग रखा हुआ है। கோயில்கள்ல லிங்கத்தை வச்சிருக்காங்க. अब कोई उनसे पूछे இப்போ யாராவது இந்த விஷயத்தை ये கேட்டாங்க निराकार को लिंग कहाँ से आ गया? நிராகாரனுக்கு லிங்கம் என்றது எங்கிருந்து வந்தது? लिंग तो क्या उसको तो कोई भी इंद्रिय नहीं होती है। லிங்கம் என்ன? அவங்களுக்கு எந்த இந்திரியங்கள் கூட இருக்கிறது இல்ல இல்லையா?
है। फिर ये लिंग रूप जो तुमने रखा है, பிறகு இந்த லிங்க ரூபத்தை நீங்க என்ன வச்சிருக்கீங்க, इसको तुम निराकार शिव कैसे कहते हो? இத நீங்க நிராகார் சிவனை எப்படி சொல்றீங்க? भारतवासी भी मानते तो है ना பாரதவாசிகள் கூட ஏத்துக்க செய்றாங்க कि இல்லையா? भगवान निराकार है। பகவான் நிராகாரா இருக்காங்க, साकार को भी मानते हैं, சாகாரனை கூட ஏத்துக்கிறாங்க, वो तो देवी देवताओं को भी मानते हैं, அவங்க தேவி தேவதைகளை கூட ஏத்துக்கிறாங்க. और धर्म वाले तो देवी देवताओं को मानते नहीं। மத்த தர்மத்தினர்கள் தேவி தேவதைகளை ஏத்துக்கிறது கிடையாது. फिर जानते भी नहीं, பிறகு தெரியவும் தெரியாது. तो तुम समझ सकते हो அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் कि जरूर शिव देवी देवताओं के बीच, देवात्माओं के बीच में தேவி தேவதைகளுக்கு நடுவுல, தேவாத்மாக்களுக்கு நடுவுல कोई ऐसी आत्मा में आता होगा परमानेंटली, பர்மனன்ட்டாக அப்படிப்பட்ட ஆத்மால வரலாம். जो देवताओं में யாரு தேவதைகள்ல? महादेव மகாதேவ் का प्रैक्टिकल पार्ट बजाए, மகாதேவினோட பிராக்டிக்கல் பார்ட்ட செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். तो उसको कहा जाता है परमात्मा। அப்ப அவருக்கு சொல்லப்படுகிறாங்க பரமாத்மா. बना அப்படின்னா कैसी आत्मा? எப்படிப்பட்ட ஆத்மா? आत्माओं के बीच में परम पार्टधारी आत्मा। ஆத்மாக்களுக்கு நடுவுல பரம் பாட்தாரி ஆத்மா. तो அப்போ उसको नेक्स्ट टू शिव रखेंगे அவங்கள நெக்ஸ்ட் டு சிவன் வச்சுக்குவாங்களா, या इक्वल टू शिव रखेंगे? இல்லன்னா சிவனுக்கு சமமன் வச்சுப்பாங்களா? है? क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? इक्वल कहेंगे, சமமன் சொல்வாங்க. लेकिन शिव तो नहीं कहेंगे। ஆனா சிவனன் சொல்ல முடியாது இல்லையா? जैसे बाप का बड़ा बच्चा होता है எப்படி அப்பாவோட பெரிய பையன் இருப்பாங்க, तो बाप समान कहा जाता है। அப்போ அப்பாக்கு சமமாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறாங்க. तो ऐसे ही அதே மாதிரி தான் आत्माओं के बीच में वो परमात्मा भी ஆத்மாக்களுக்கு நடுவுல அந்த பரமாத்மாவும் नेक्स्ट हुआ ना। நெக்ஸ்ட் ஆனாங்க இல்லையா? अव्वल नंबर आत्मा कौन? शिव। நம்பர் 1 ஆத்மா யார் ஆனாங்க? சிவன். तो அப்போ शिव को परमात्मा नहीं कहेंगे। சிவனுக்கு பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க. क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? हैं? परम पार्टधारी नहीं कहेंगे। பரம் பாட்தாரியன்னு சொல்ல மாட்டாங்க. परम पार्टधारी तो तब कहें பரம் பாட்தாரியன் எப்போ சொல்லலாம்னா, जब எப்போ हीरो के मुआफिक ஹீரோ போல चारों सीन में पार्ट बजाए, 4 சீன்கள்ல பாட்ட செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ऑलराउंड पार्ट बजाए। ஆல்ரவுண்ட் பாட்ட செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். मैं तो इस सृष्टि में ऑलराउंड पार्ट बजाता ही नहीं। நான் இந்த சிருஷ்டில ஆல்ரவுண்ட் பாட்ட செய்யறதே கிடையாது. बाकी மற்றபடி मैं जिसमें प्रवेश करता हूँ நான் யாருக்குள்ள பிரவேசம் செய்றேன், वो यादगार रखी हुई है அந்த யாத்கார வச்சிருக்காங்க. என்ன? कि जिसको आप समान निराकारी बनाया, யார தனக்கு சமமாக நிராகாரி ஆக்குனாங்களோ देह से தேகத்து கூட जुदा कर दिया। செப்பரேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? देह की स्मृति से தேகத்தினோட நினைவு என்ன இருக்கு, அதிலிருந்து उस मन बुद्धि रूपी आत्मा को அந்த மன புத்தி ரூபி ஆத்மாவை अलग कर दिया। தனி பண்ணிட்டாங்க. तो அப்போ अलग कर दिया தனி பண்ணிட்டாங்கன்னா तो क्या संगम युग में अलग कर दिया कि सदाकाल के लिए अलग कर दिया? அப்ப என்ன சங்கம் யுகத்துல தனி பண்ணாங்களா, இல்லன்னா சதா காலத்துக்காக தனி பண்ணாங்களா? संगम युग के लिए अलग कर दिया। சங்கம் யுகத்துக்காக தனி பண்ணிட்டாங்க. ऐसी आप समान स्टेज बनाई ली।
அப்படி தனக்கு சமமாக ஸ்டேஜ உருவாக்கிட்டாங்க. इसलिए तुम बच्चों को भी कहता हूँ. அதனாலதான் குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் சொல்றேன். क्या என்ன क्या कहता हूँ? என்ன சொல்றேன்? कि कोई की सेवा करो இப்போ ஒருத்தரோட சேவைய तो செய்றீங்க, क्या करो? அப்ப என்ன செய்யணும்? उनको आप समान बनावेंगे ना. அவங்களுக்கு தனக்கு சமமாக ஆக்குவீங்க இல்லையா? अब बनावेंगे இப்போ ஆக்குவீங்க, परंतु रचयिता तो रचयिता की स्टेज में रहेगा और रचना ஆனா படைப்பவர் படைப்பவரினோட ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பிறகு படைப்பு रचना படைப்பு रचयिता बन जाएगी. படைப்பவர் ஆயிடுமா? ஆகாது. तो देखो அப்ப பாருங்க, मंदिर में भी जो लिंग रखा हुआ है கோயில்ல கூடயும் லிங்கத்தை என்ன வச்சிருக்காங்க, वो आत्माओं का बाप नहीं है. அவங்க ஆத்மாக்களுக்கு அப்பா இல்ல. बाप होता ஒருவேளை அப்பாக இருந்திருந்தா तो उसको पत्थर का क्यों बनाते? அப்ப அவங்கள கல்லினோட ரூபத்துல ஏன் உருவாக்குறாங்க? चलो सात्विक स्टेज में बनाया सोमनाथ मंदिर में. சரி, சாத்விகமான ரூபத்துல உருவாக்குனாங்க சோம்நாத் கோயில்ல. भक्ति मार्ग की आरंभ में பக்தி மார்க்கத்தினோட ஆரம்பத்துல. तो भी ஆனாலும் उस पत्थर के बीच में जो हीरा रखा वो भी तो पत्थर है. அந்த கல்லுக்கு நடுவுல வைரத்தை என்ன வச்சிருக்காங்களோ அது கூடயும் கல்லு தானே. तो मैं क्या पत्थर बुद्धि आत्मा बनता हूँ? அப்ப நான் என்ன கல்லு புத்தி ஆத்மா ஆகுறேனா? है शिव तो कभी भी पत्थर बुद्धि சிவன் எப்பவுமே கல்லு புத்தி नहीं बनता. क्यों? ஆகுறது இல்ல. ஏன்? कारण என்ன காரணமா இருக்கு? क्योंकि जन्म मरण के ஏன்னா ஜனன மரணத்தினோட சக்கரத்துல चक्र में ही नहीं आता. சக்கரத்திலேயே வர்றது கிடையாது. तो देखो அப்போ பாருங்க, न समझने के कारण தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால उस लिंग की पूजा करते हैं. அந்த லிங்கத்தினோட பூஜைய செய்றாங்க. क्या என்ன? क्यों पूजा करते हैं? ஏன் பூஜைய செய்றாங்க? पूजा पवित्र की करनी चाहिए या पवित्र की करनी चाहिए? பூஜை தூய்மையானவங்களுக்கு செய்யணுமா, இல்லன்னா யாரு தூய்மையாக இல்லையோ அவங்களோட பூஜைய செய்யணுமா? और लिंग பிறகு லிங்கம் लिंग पवित्र होता है லிங்கம் தூய்மையாக இருக்குமா, या अपवित्र भी होता है? இல்லன்னா अपवित्रமா கூடயும் இருக்குமா? है लिंग तो अपवित्र होता है. क्यों? லிங்கம் अपवित्रமாக இருக்கும். ஏன்? क्योंकि देवी देवताओं को तो लिंग रूप की स्मृति भी नहीं होती है. ஏன்னா தேவி தேவதைகளுக்கு லிங்க ரூபத்தினோட அந்த நினைவு கூடயும் இருக்காது. इंद्रियों की स्मृति होती है? கர்மேந்திரியங்களினோட அந்த ஒரு நினைவுன்றது இருக்குமா? नहीं होती है. இருக்கிறது இல்ல. तो அப்போ स्मृति न होने के कारण நினைவு இருக்காம இருக்கிறது இல்ல இல்லையா? அதோட காரணத்தினால इंद्रियों की देवी देवताओं की पूजा होती है. கர்மேந்திரியங்களினோட பூஜை அந்த அந்த நினைவுன்றது இருக்கிறது இல்ல இல்லையா? அதனாலதான் தேவி தேவதைகளுக்கு பூஜை நடக்குது, அந்த கர்மேந்திரியங்களோட பூஜை நடக்குது. பிறகு जब वही देवी देवताएं பிறகு அந்த தேவி தேவதைகள் தான் विधर्मियों के प्रभाव में आ जाते हैं, விதேசிகளினோட பிரபாவத்துக்கு எப்போ வராங்க, नीचे गिरते हैं, நீ ಕೆಳಗೆ எப்போ கீழே வீழ்றாங்களோ तो फिर पूजा करने लग पड़ते हैं. அப்போ பூஜை செய்யறதுக்காக ஆரம்பம் ஆகுறாங்க, செய்றாங்க. तो भी அப்போ सबसे जास्ती पूजा எல்லாத்தை விட அதிக பூஜை देवताओं के विग्रह की नहीं होती है. தேவதைகளோட விக்கிரகத்துக்கு ஆகிறது இல்ல, மூர்த்திகளுக்கு. की होती है? யாருக்கு நடக்குது? शिवलिंग की होती है. சிவலிங்கத்துக்கு ஆகுது. तो भी ये नहीं समझ में आता उनको, ஆனாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் புரியுறது இல்ல. न देवी देवताओं को. தேவி தேவதைகளுக்கு கூடயும் புரியுறது இல்ல. और दूसरे धर्म वाले तो समझेंगे ही क्या? மத்த தர்மத்தினர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? समझ में नहीं आता है புரிஞ்சுக்கிறது இல்ல
कि हम देव आत्माओं के बीच में தேவாத்மாக்களா இருக்கிற நமக்கு நடுவுல जरूर कोई கண்டிப்பா யாரோ स्वर्ग में रहने वाली ऐसी आत्मा है जो हम सबसे ஸ்வர்கத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்மா இருக்காங்க. அவங்க நம்ம எல்லாரும் விடையும் ऊंच पार्ट बजाने वाली है, உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியவங்க ஆயிருக்காங்க. जिसने யாரு? उस परम पिता परमात्मा யாரு? அந்த பரம்பிதா பரமாத்மா के साथ रह के कोई परमात्मा का टाइटल धारण कर लिया, கூட இருந்து பரமாத்மாவினோட டைட்டில தாரணை பண்ணிட்டாங்க. तो அப்போ लिंग की पूजा करते हैं. லிங்கத்தினோட பூஜைய செய்றாங்க. अब उतना ज्ञान तो नहीं है இப்ப அந்த அளவுக்கு ஞானம் என்றது இல்ல. कि इस लिंग की पूजा क्यों करते हैं. இந்த லிங்கத்தினோட பூஜையை ஏன் செய்றீங்க? कितना ज्ञान எவ்வளவு ஞானம் है, इतना ज्ञान எந்த அளவுக்கு ஞானம்னா कि इस सृष्टि में और कोई दूसरी आत्मा तो नहीं है இந்த சிருஷ்டில வேற எந்த ஆத்மாவும் அப்படி இல்ல. जो யாரு? लिंग से कर्म करते हुए भी யாரு லிங்கத்து மூலமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போவும் कर्म करने के बीच साथ ही साथ செயல்கள் செய்யறதுக்கு நடுவுலயே அது उस கூட कर्मेंद्रिय के भान को और सुख को लेने की वासना को छोड़ दे. அந்த கர்மேந்திரியங்களினோட சுகத்தினோட அனுபவத்தை எடுத்துக்கிறது கூடயும் விட்டுடுறாங்க. वो तो एक ही आत्मा है. இது வெறும் ஒரு ஆத்மா தான். क्या இப்படி இருக்கக்கூடியவர் என்ன? इस रंगमंच पर இந்த நாடக மேடை மேல पार्ट बजाने वाली आत्माओं के बीच பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு நடுவுல जिसे யாரு? देवदेव महादेव कहा जाता है. யார? தேவதேவ மகாதேவன் சொல்லப்படுகிறாங்க. ब्रह्मादेव विष्णुदेव और उनसे भी ऊंचा பிரம்மாதேவ் விஷ்ணு தேவ் அவங்க விட உயர்ந்தவங்க है महादेव. மகாதேவ். महादेव भी वो समझ लेते हैं மகாதேவன் கூடயும் அவங்க நினைச்சுக்கிறாங்க कि जो महादेव है யார மகாதேவ் இருக்காங்க वो ही शंकर है, वो ही शिव है. அவங்கதான் சங்கரா இருக்காங்க, அவங்கதான் சிவனா இருக்காங்க. परंतु नाम के अर्थ में भी तो फर्क है. ஆனா பேரினோட அர்த்தத்துல கூடயும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? शिव का अर्थ कल्याणकारी, சிவனோட அர்த்தமா இருக்குது நன்மை செய்பவர். और ऐसे नहीं कि आज कल्याणकारी कल अकल्याणकारी. பிறகு இப்படியும் கிடையாது, இன்னைக்கு நன்மை செய்பவர் நாளைக்கு தீமை செய்யக்கூடியவங்க. वो तो सदा कल्याणकारी. அவரு சதா நன்மை செய்பவரா இருக்காங்க. और பிறகு जिसमें प्रवेश करते हैं யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்க वो सदा कल्याणकारी तो नहीं है ना. அவங்க சதா நன்மை செய்பவர் இல்ல இல்லையா? सदा माने तीनों काल, சதா அண்ணா 3 காலங்கள், भूत भविष्य और वर्तमान. तो கடந்த காலம் நிகழ்காலம். इस दुनिया எப்படின்னா கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம். में तो ये 3 काल होते हैं, भूतकाल भविष्य काल वर्तमान काल. இந்த 3 காலங்கள் இருக்கும், கடந்த காலம் வருங்காலம் பிறகு நிகழ்காலம். और उसी आधार पर பிறகு அந்த ஆதாரப்படிதான் 3 गुण भी होते हैं इस दुनिया में. இந்த உலகத்துல 3 குணங்களும் இருக்கும். सत्व प्रधान, सत्व रज और तम. சத்து ரஜ் பிறகு தம். तो मैं तो न सत्व प्रधान बनता हूँ நான் சத்தோ பிரதானமும் ஆகுறது இல்ல, न तमो प्रधान बनता हूँ, न रजो प्रधान बनता हूँ. பிறகு தமோ பிரதானமும் ஆகுறது இல்ல, ரஜோ பிரதானமும் ஆகுறது இல்ல. तो इसलिए அதனால मैं तो इनसे परे हूँ. क्यों? நான் இதை விட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவன் நான் இருக்கேன். क्योंकि ஏன்னா इस सृष्टि पर ही ऑलराउंड पार्ट नहीं बजाता हूँ. ஏன்னா இந்த சிருஷ்டிலேயே ஆல்ரவுண்ட் பாட்டை मैं செய்யறது तो सिर्फ
तुम बच्चों के देवी देवता आदि सनातन धर्म की स्थापना करने आता हूँ। நான் வெறும் உங்களோட தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக வரேன், குழந்தைகளான உங்களோட. और பிறகு वापस चला जाता हूँ जैसे और धर्म पिताएं आते हैं। திரும்பி போயிடுற எப்படி மத்த தர்ம பிதாக்கள் வராங்க. 100 वर्ष के अंदर 100 வருஷங்களுக்கு உள்ள अपना धर्म स्थापन करते हैं, அவங்களோட தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. फिर नीचे गिरने लगते हैं। பிறகு கீழே விழுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. मैं तो नीचे नहीं गिरता हूँ, நான் கீழே விழுறது जिस स्टेज में हूँ எந்த ஸ்டேஜ்ல இருக்கேனோ वैसे ही स्टेज में था, அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன், वैसे ही स्टेज में रहता हूँ। அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன். भले से पति दुनिया में आता हूँ, पति तन में आता हूँ, भले पतित उलगत्ल वरे पतित देश शरीरत्ल वरे, तो भी ஆனாலும் मेरी स्थिति तो सदाकाल என்னோட ஸ்டேஜ் சதா காலம் एक रस रहती है। ஒரு ரசனை இருக்கக்கூடியதா இருக்கும். तो बच्चे सब जानते हैं, அப்போ குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும் कि यहाँ तो आत्मा है, இங்க ஆத்மா இருக்குது. है आत्मा की बात, ஆத்மாக்களோட விஷயம். और बहुत छोटी आत्मा है। பிறகு ரொம்ப சின்ன ஆத்மா இருக்கு. इतनी छोटी आत्मा है कि எந்த அளவுக்கு சின்ன ஆத்மா இருக்குதுன்னா कोई भी देख नहीं सकता। அதை யாரு கூடயும் பார்க்க முடியாது. जो वैज्ञानिक यंत्र बने हैं ना, இந்த சயின்ஸினோட யந்திரங்கள் உருவாகி இருக்கு இல்லையா, विज्ञानियों ने बनाए हैं, சயின்டிஸ்ட் அதெல்லாமே உருவாக்கி இருக்காங்க. साइंसदानों ने சயின்ஸ்காரங்க साइंस की पावर से, சயின்ஸினோட பவர் மூலமா वो अपने उन यंत्रों से भी आत्मा को नहीं देख सकते। அவங்க அவங்களோட யந்திரங்கள் மூலமா கூடயும் ஆத்மாவை பார்க்க முடியாது. क्योंकि आत्मा तो जो छोटे छोटे अहोत सूक्ष्म शरीर में, ஏன்னா ஆத்மாக்கள் என்ன இருக்குது, அது சின்ன சின்ன ரொம்ப சூக்ஷ்மமான एक बूंद खून में कितने कीटाणु होते हैं। எப்படின்னா ஒரு சொட்டு ரத்தத்துல எவ்வளோ அந்த புழுகள் இருக்கும். मलेरिया के कीटाणु होते हैं ना, மலேரியாவினோட பூச்சிகள் இருக்கோ இல்லையா, वो यंत्रों से देख लेते हैं, அது யந்திரங்கள் மூலமா பார்த்துக்கிறாங்க. है? तो समझते हैं हम बड़े सूक्ष्मदर्शी हैं। அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம ரொம்ப நுணுக்கமான பொருளை பார்க்க கூடியவங்க இருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க. लेकिन उनको पता नहीं है, ஆனா அவங்களுக்கு தெரியாது कि उन कीटाणुओं में भी जो एक बूंद में அந்த புழுகள் என்ன புழு பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அந்த ரத்தத்தினோட ஒரு சொட்டுல கூடயும் ढेरों की तादाद में होते हैं, நிறைய ஏராளமான எண்ணிக்கையில இருக்கும். उनमें भी प्रत्येक में आत्मा है। அதுல கூடயும் ஒவ்வொரு புழு பூச்சில கூடயும் ஆத்மா இருக்குது. और हर एक की आत्मा का अपना पार्ट, பிறகு ஒவ்வொருத்தரது கூடயும் அவங்களதா இருக்கிற பார்ட் फिक्स है। ஃபிக்ஸ் ஆக இருக்கு. जैसे रिकॉर्ड में पार्ट भरा हुआ होता है, எப்படி ரெக்கார்ட்ல பாட்டு நிறைஞ்சிருக்கும், जैसा बजेगा எப்படி அது ப்ளே ஆகுமோ, है जैसा था पार्ट वैसा ही बजेगा। எப்படி இருந்ததோ பாட்டு அப்படியே தான் அது ப்ளே ஆகும். तो उस आत्मा को सिवाय दिव्य दृष्टि के कोई भी देख नहीं सकता। அப்ப அந்த ஆத்மாவை திவ்ய திருஷ்டி இல்லாம வேற யாரால கூடயும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. और ये दिव्य दृष्टि जिसे डिवाइन इनसाइट कहा जाता है, பிறகு இந்த திவ்ய திருஷ்டி இதுக்கு டிவைன் இன்சைட்னு சொல்லப்படுகிறது. है वो तो जब पवित्र बनेंगे,
அது எப்படின்னா எப்போ தூய்மை ஆகுவீங்களோ तभी दिव्य दृष्टि बनेगी। அப்போதான் திவ்ய திருஷ்டி ஏற்படும்। कि पवित्र बनने से पहले बन जाएगी? இல்லன்னா தூய்மை ஆகிறதுக்குன்னா முன்னாடியே ஆயிடுமா? இல்ல। हाँ, ஆமா। ज्ञान का मनन चिंतन मंथन जितना करते रहेंगे, ஞானத்தினோட விசாரசாகர மந்தனத்தை எந்த அளவுக்கு செஞ்சுட்டே இருப்பீங்களோ, और ज्ञान के मनन चिंतन के अनुसार பிறகு விசாரசாகர மந்தனத்தினோட அனுசாரமாக जितना प्रैक्टिकल स्टेज में टिकेंगे, எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் ஸ்டேஜ்ல நிலைச்சிருப்பீங்களோ उतना दिव्य दृष्टि बनती जाएगी। அந்த அளவுக்கு தெய்வீகமான திருஷ்டி ஏற்பட்டுட்டே இருக்கும்। है? क्योंकि दिव्य दृष्टि भी तो यहाँ संगम में मिलेगी ना, पुरुषोत्तम संगम में। ஏன்னா தெய்வீகமான திருஷ்டி கூடயும் இங்க புருஷோத்தம் சங்கம் யுகத்துல கிடைக்கும் இல்லையா? तो वो दिव्य दृष्टि भी அந்த திவ்ய திருஷ்டி கூடயும் बाप ही दे सकते हैं। அப்பா தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க। है? दिव्य दृष्टि बाप दे सकते हैं। திவ்ய திருஷ்டி அப்பா கொடுக்க முடியும்னா और बाप को दृष्टि है, என்ன அப்பாக்கு திருஷ்டி இருக்குதா? आत्माओं के बाप को दृष्टि है, ஆத்மாக்களோட அப்பாக்கு திருஷ்டி இருக்குதா? ज्ञान है। ஞானம் இருக்கு। दृष्टि तो आंख से आती है। திருஷ்டி கண்களிடமிருந்து வருது, கண்களிலிருந்து அது தென்படுது। है? हाँ, तो अपनी दृष्टि नहीं है तो प्रवेश करके तो दृष्टि आती है ना। தன்னோட திருஷ்டி இல்ல, அப்போ பிரவேசம் பண்ணி திருஷ்டி என்றது இருக்கோ இல்லையா? तो कहते हैं भक्ति मार्ग में, அப்போ சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல भगवान की कृपा हो जाए, महात्मा जी की कृपा दृष्टि हो जाए, பகவானோட இந்த கருணை ஏற்படணும், மகாத்மாஜியினோட கருணை ஏற்படணும்। तो वास्तव में வாஸ்தவத்துல वो दृष्टि तो அந்த திருஷ்டி एक के अलावा ஒருத்தர் தவிர और कोई भी नहीं दे सकता है। வேற யாரால கூடயும் கொடுக்க முடியாது। क्या? என்ன? ऐसी दिव्य दृष्टि, இப்படிப்பட்ட திவ்ய திருஷ்டி इससे हर आत्मा अपने अनेक जन्मों के இது மூலமா ஒவ்வொரு ஆத்மா அவங்களோட நிறைய ஜென்மங்களினோட पार्ट को, रिकॉर्ड को उस आत्मा में पार्ट रिकॉर्ड அந்த ஆத்மால देख सके। नहीं तो आत्माएं पार्टधारी तो हैं, இல்லன்னா ஆத்மாக்கள் பாட்தாரிகளாக இருக்காங்க। और पार्टधारी हैं तो पार्टधारी को अपने पार्ट का पता होना चाहिए। இப்ப பாட்தாரியன்னா இப்ப பாட்தாரிகளுக்கு அவங்களோட பாட்டு பத்தி தெரிஞ்சிருக்கணும்। परंतु कोई भी आत्मा को अपने पार्ट का पता ஆனா எந்த பாட்தாரிகளுக்கு கூடயும் அவங்களோட பாட்டை பற்றி नहीं रहता। தெரிஞ்சிருக்கிறது இல்ல। क्यों नहीं रहता? ஏன் தெரிஞ்சிருக்கிறது இல்ல? क्योंकि ஏன்னா 63 जन्मों से 63 ஜென்மங்கள்ல இருந்து ज्यादा से ज्यादा அதை விட அதிகம் अपन को क्या समझे बैठे हैं? அவங்கள என்ன நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க? देह समझे बैठे हैं। தேகம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க। जब से ये देहधारी देह अभिमानी धर्म पिताएं आए, எப்பலிருந்து இந்த தேகதாரி தர்ம பிதாக்கள் வந்தாங்களோ उन्होंने उनके संग के रंग से देवात्माओं को भी देह अभिमानी बना दिया। அவங்களோட சாங்கத்தினோட சாய மூலமா தேவதைகளை கூடயும் தேகாபிமானிகளாக ஆக்கிட்டாங்க। तो देखो, அப்போ பாருங்க उन देवात्माओं के बीच में भी அந்த தேவாத்மாக்களுக்கு நடுவுலயும் कोई ऐसी देवात्मा है जो इस सृष्टि रूपी रंगमंच पर இப்போ யாரோ அப்படிப்பட்ட தேவாத்மாக்கள் இருக்காங்க। யாரு? இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல भक्ति मार्ग में और शास्त्रों में भी सदा काल इस सृष्टि पर ही दिखाते हैं। பக்தி மார்க்கத்துல கூடயும் சாஸ்திரத்துல கூடயும் சதா காலம் அவங்கள இந்த சிருஷ்டில தான் காமிக்கப்படுகிறாங்க। क्या? என்ன? देवताओं को स्वर्ग में दिखावेंगे தேவதைகளை ஸ்வர்கத்துல காமிப்பாங்க। और उस एक को பிறகு அந்த ஒருத்தரை हाँ हाँ कहते हैं शंकर जी कैलाशवासी हैं। ஆமா சங்கர்ஜிக்கு சொல்வாங்க அவங்க கைலாசவாசியா இருக்காங்க, கைலாசத்துல வசிக்க கூடியவர், काशीवासी हैं। காஷில வசிக்க கூடியவர்।
तो यहाँ इस सृष्टि पर दिखाते भी हैं அப்போ இங்க இந்த சிருஷ்டில காமிக்கவும் செய்யறாங்க, और मूर्ति भी बनाते हैं। பிறகு மூர்த்திய கூடயும் உருவாக்குறாங்க। और मेरे को तो न मूर्ति है न मैं इस सृष्टि पर, பிறகு எனக்கு மூர்த்தியும் இல்ல, பிறகு நான் இந்த சிருஷ்டில पार्ट बजाता हूँ और न பிறகு நான் இந்த சிருஷ்டில பாட்டு கூடயும் செய்யறது இல்ல, रहता हूँ। பிறகு இருக்கிறதும் கிடையாது। इस सृष्टि पर रहता हूँ सदा काल, இந்த சிருஷ்டில சதா காலத்துக்காக இருக்கிறேனா இல்ல। तो அப்போ जिसको भक्ति मार्ग में யார பக்தி மார்க்கத்துல कहते भी हैं कि उसका சொல்லவும் செய்யறாங்க, என்னன்னா அவங்களோட इस सृष्टि पर सदा काल पार्ट है, वो இந்த சிருஷ்டில அவங்களோட பாட்டு சதா காலம் இருக்குது। कभी न मरता है அவங்க எப்பவுமே இறந்து கூடயும் போகிறது கிடையாது, न जन्म लेता है। பிறகு ஜென்மத்தையும் எடுத்துக்கிறது இல்ல। माना அப்படின்னா उसका जो सूक्ष्म शरीर है, அவரோட சூக்ஷ்ம சரீரம் என்ன இருக்கு? 3 प्रकार के शरीर होते हैं ना। 3 விதமான சரீரம் இருக்கோ இல்லையா? एक होता है स्थूल शरीर, ஒன்னு என்னன்னா ஸ்தூல சரீரம் இருக்கும், दूसरा होता है सूक्ष्म शरीर இன்னொன்னா இருக்கும் சூக்ஷ்ம சரீரம்। है। जैसे स्वप्न में सो जाते हैं ना, तो सूक्ष्म शरीर से जाने कहां कहां घूमते रहते हैं। எப்படி கனவுல தூங்கிடுறோம் இல்லையா, அப்போ சூக்ஷ்ம சரீரம் மூலமா எங்கெல்லாம் போகிறோமோ அது தெரியாது, तो वो सूक्ष्म शरीर। அப்போ அது சூக்ஷ்ம சரீரம் ஆயிடுச்சு। और तीसरा होता है कारण शरीर। பிறகு மூணாவது எதுன்னா காரண சரீரம்னு சொல்றாங்க। कारण शरीर माने காரண சரீரம்னா वही अति सूक्ष्म ज्योति बिंदु आत्मा। அதுதான் அதி சூக்ஷ்மமான ஜோதி பிந்து ஆத்மா। इसलिए तुम बच्चों से कहते हैं அதனாலதான் குழந்தைகளான உங்ககிட்ட சொல்றாங்க कि अपन को सूक्ष्म ज्योति बिंदु आत्मा की स्टेज में टिकेंगे, தன்ன சூக்ஷ்ம ஜோதி பிந்து ஆத்மிக் ஸ்திதில நிலக்க வச்சிங்கன்னா तो कोई भी भूत प्रेत आत्माएं तुमको बाधा அப்போ எந்த பூத பிரேத ஆத்மாக்கள் கூடயும் உங்களுக்கு தொல்லை அப்படி என்ன தடைய नहीं पहुंचा सकती है। கஷ்டத்தை கொடுக்க முடியாது। तो அப்போ ऐसी दिव्य दृष्टि देने वाले இப்படிப்பட்ட தெய்வீகமான திருஷ்டியை கொடுக்க கூடியவர் बाप को, இந்த அப்பாவை जो साकारी सो निराकारी बनता है। யாரு சாக்காரி சோ நிராகாரி ஆகுறாங்க? क्या என்ன? साकारी भी சாக்காரியும் और निराकारी भी, பிறகு நிராகாரியும் ஆகுறாங்க। इसी सृष्टि पर साकारी सो निराकारी बन जाता है। இந்த சிருஷ்டில தான் சாக்காரி சோ நிராகாரி ஆயிடுறாங்க। सदा काल के लिए சதா காலத்துக்காகவா या सिर्फ இல்லன்னா है? संगम में இல்லன்னா வெறும் சங்கமத்திலயா? संगम में और சங்கமத்திலயா? அரே बाकी थे अभिमानी। மற்றபடி தேகாபிமானியா? अरे मैं तो 33 करोड़ देवताओं को, वो 8-10 करोड़ देवताओं को भी आत्माभिमानी बना देता हूँ। அரே நான் 8-10 கோடி தேவ ஆத்மாக்களை கூடயும் ஆத்மாபிமானிகளாக ஆக்கிடுறேன்। जो 2500 साल तक आत्माभिमानी बन के रहते हैं। யாரு 2500 வருஷம் வரைக்கும் ஆத்மாபிமானிகளாக இருப்பாங்க। तो அப்போ उन देवताओं का बाप, அப்பா அவரு தேவதைகளுக்கு கூடயும் அப்பா இல்ல। फिर एक देवता ही ऐसा कहा जाता है जो देवताओं का भी बाप और असुरों का भी बाप। பிறகு ஒரு தேவதைக்காக தான் இப்படி சொல்றாங்க, அவங்க தேவ ஆத்மாக்களுக்கு கூடயும் அப்பா அசுரர்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க। அவங்களுக்கு அந்த சைடு ஹெல்ப் செய்யக்கூடியவங்க அப்படின்னா அவங்க பக்கம் ஹெல்ப் செய்யக்கூடியவங்க। तो इसीलिए तो அதனாலதான் देवात्माओं की दुनिया में भी वो आत्मा जरूर होगी, தேவாத்மாக்களோட உலகத்துல கூடயும் அந்த ஆத்மா கண்டிப்பாக இருப்பாங்க। और राक्षसी दुनिया में भी।
பிறகு ராட்சசி உலகத்திலையும் वो आत्मा जरूर प्रैक्टिकल में पार्ट बजाती तो है, அந்த ஆத்மா கண்டிப்பாக பிராக்டிக்கலாக பாட்ட செய்யறாங்க. लेकिन ஆனா निराकारी स्टेज तब तक रहती है ஆனா நிராகாரி ஸ்டேஜ்ன்றது எப்ப வரைக்கும் இருக்கும்னா, जब तक मेरे आने का टाइम इस षष्ठी रूपी रंगमंच पर எப்ப வரைக்கும் நான் வர டைம் இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல न हो। ஆகிறது இல்லையோ அப்ப வரைக்கும். मैं आता हूँ நான் வரேன்னா तब அப்போ वो आत्मा भी அந்த ஆத்மாவும் कैसे எப்படி इस षष्ठी रूपी रंगमंच पर இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல जो ऐसी आत्माएं आती हैं அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வராங்க, जिनको उस लिस्ट में रखा है। किस लिस्ट में அவங்கள அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எந்த லிஸ்ட்ல? है जो मनन चिंतन मंथन ऐसे करती ही नहीं, जैसे जानवर हो गए। அவங்க விசார சாகர மந்தனத்தை செய்யறதே கிடையாது. எப்படி ஆயிட்டாங்கன்னா விலங்குகள் போல ஆயிட்டாங்க. है ऐसी आत्माएं जिनको बताया அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவங்களுக்காக சொன்னாங்க 500-550 करोड़ के ऊपर 500 கோடி 550 கோடி விடமே அதிகமா जो आत्माएं इस षष्ठी रूपी रंगमंच पर आती हैं, எந்த ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல வராங்க, वो कैसी होती हैं? அவங்க எப்படி இருப்பாங்க? मनन चिंतन मंथन करने वाली விசார சாகர மந்தன செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களா, या जानवरों जैसी? இல்லன்னா விலங்குகள் போல இருப்பாங்களா? जैसे हाथी होता है, எப்படி இந்த யானை இருக்கும்? थोड़ा सा बहुत तो समझदार तो होता है ना, கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும் இல்லையா? तो फिर भी ஆனாலும் मनन चिंतन मंथन करेगा? விசார சாகர மந்தனத்தை செய்யுமா? नहीं करता, செய்யாது, कोई भी नहीं। யாருமே கிடையாது. वो दिव्य दृष्टि அந்த தெய்வீகமான திருஷ்டி वो एक ही दे सकता है, जो इस षष्ठी रूपी रंगमंच पर அந்த ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். யாரு இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல सदा काल मौजूद रहता है। சதா காலம் இருப்பாங்க. भक्ति मार्ग में भी माना जाता है। பக்தி மார்க்கத்துல கூடயும் ஏத்துக்கப்படுகிறாரு. उसी मुकर्रर रथ में आकर के அந்த முகர ரத்தத்தை தான் வந்து मैं நானு अखूट ज्ञान का भंडार आरोपित करता हूँ। அழியாத ஞானத்தினோட பந்தாரத்தை அத அவங்களுக்குள்ள जिस ज्ञान के भंडार के आधार पर அவங்களுக்குள்ள வைக்கிறேன்னு சொல்றாங்க, ஏற்படுத்துறேன். அந்த ஞானத்தினோட பண்டாரம் वो आत्मा अपने स्वरूप को पक्का அந்த ஞானத்தினோட பண்டாரம் அந்த ஆத்மா அவங்களோட பக்கா ஸ்வரூபத்தை पहचानती है। தெரிஞ்சுக்குதுன்னு சொல்றாங்க. तो अपने को पहचाने पक्का இப்போ தன்னை பக்கா தெரிஞ்சுக்கிறது कि मेरा पार्ट ऑलराउंड पार्टधारियों में है, என்னோட பாட்டு ஆல்ரவுண்ட் பாட்தாரிகள்ல இருக்குது. क्योंकि एक अकेला थोड़ा ही होगा, नंबरवार और भी तो होंगे। ஏன்னா ஒருத்தர் ஒண்டியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, நம்பர்வார் இன்னமும் இருப்பாங்க இல்லையா. तो जो भी उस कैटेगरी की आत्माएं हैं, அப்போ யாரெல்லாம் அந்த கேட்டகரி காரங்க ஆத்மாக்கள் இருப்பாங்க, वो बच्चे जो पूरे 84 जन्म लेने वाले हैं, அந்த குழந்தைகள் யாரு முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க. और सृष्टि का आदि करने वाले, பிறகு சிருஷ்டிய ஆரம்பம் செய்யக்கூடியவங்க, सात्विक सृष्टि का आदि, सतो प्रधान सृष्टि, சாத்விக ஸ்திதியினோட ஆரம்பம், அந்த ஒரு சிருஷ்டியினோட ஆரம்பம் சத்தோ பிரதான் சிருஷ்டி. तो அப்போ उस सात्विक सृष्टि में அந்த சாத்விகமான சிருஷ்டியில वो एक मूर्ति है जिसे विष्णु मूर्ति कहा जाता है। அந்த ஒரு மூர்த்தி யாருக்காக விஷ்ணு மூர்த்தின்னு சொல்லப்படுகிறாங்க. मूर्ति तो है, மூர்த்தி இருக்குது, परंतु ஆனா उस मूर्ति में அந்த மூர்த்தியில जो पार्ट बजाने वाली आत्मा है,
இப்போ பாட் செய்யக்கூடிய ஆத்மா யார் இருக்காங்க? उसके स्वरूप को इस सृष्टि पर அவங்களோட ஸ்வரூபத்தை இந்த சிருஷ்டில कोई नहीं जानता। पूजते तो हैं लिंग बना करके, யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது। பூஜைன்றது செய்யறாங்க லிங்கத்தினோட ரூபத்துல, लेकिन ये नहीं जानते ஆனா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல कि इसका लिंग क्यों पूजा जाता है। இவங்களோட லிங்கத்தை ஏன் பூஜை செய்யறாங்க, कब पूजा जाता है? எப்போ பூஜை பண்ணப்படுகிறது? निर्विकारी को पूजा जाएगा நிர்விகாரி யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு பூஜையை செய்வாங்களா, या विकारी को पूजा जाएगा? இல்லன்னா விகாரிக்கு பூஜை செய்வாங்களா? जरूर निर्विकारी बनाया होगा, கண்டிப்பாக நிர்விகாரியாக ஆக்கியிருப்பாங்க, तो उसकी पूजा होती है। அப்போ அவங்களுக்கு பூஜை நடக்குது। तो देखो ये भगत लोग होते हैं ना, அப்ப பாருங்க இந்த பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, बैठ करके हनुमान की पूजा करते हैं, உட்கார்ந்து ஹனுமானோட பூஜைய செய்யறாங்க। तभी उनको हनुमान का साक्षात्कार कैसे हो जाता है? அப்போதான் அவங்களுக்கு ஹனுமானோட சாட்சாத்காரம் ஆயிடுது। अरे அரே, अब हनुमान तो कोई इस दुनिया में है ही नहीं ना। இப்போ ஹனுமான் இந்த உலகத்துல யாருமே இல்லதானே, वो तो जड़ चित्र बनाया हुआ है। அவங்க ஜட சித்திரத்தை உருவாக்கி இருக்காங்க। है चित्र बनाया है चरित्र की यादगार। சித்திரமே உருவாக்கி இருக்காங்கன்னா சரித்திரத்தினோட நினைவார்த்தத்துக்காக। चरित्र बंदर के रूप का क्यों दिखाया? சரித்திரம் குரங்கினோட ரூபத்தை என்னோட சரித்திரத்தையே காமிச்சிருக்காங்க। और एक ही हनुमान का ऐसा रूप क्यों दिखाते हैं? பிறகு ஒரு ஹனுமானினோட ரூபத்தை தான் ஏன் அப்படி காமிக்கிறாங்க? एक ही बंदर थोड़े ही होगा, बंदर तो बहुत होते हैं। ஒரு குரங்கு தான் இருப்பாங்களா? குரங்குகள் நிறைய இருப்பாங்க இல்லையா, लेकिन उनका मुखिया कोई तो होगा। ஆனா அதுக்கு ஹெட் யாராவது இருப்பாங்க तो இல்லையா, जो मुखिया है யாரு முக்கியமானவங்க இருக்காங்க, उसका जड़ चित्र बनाई दिया। அவங்களோட ஜட சித்திரத்தை உருவாக்கி இருக்காங்க। जैसे எப்படி मंदिरों में கோயில்கள்ல शंकर को प्रोमिनेंट स्थान दे करके சங்கருக்கு ப்ராமினன்ட் அந்த இடத்தை கொடுத்து दीवालों में चारों तरफ அந்த செவறுகள்ல நாலா பக்கம் देवताओं के साथ मुख्य स्थान देते हैं ना, दिखा தேவதைகளுக்கு நடுவுல முக்கியமான இடத்தை கொடுக்கறாங்க இல்லையா, आते हैं। காமிக்கிறாங்க। அப்படி ऐसे फिर हनुमान को भी அதே மாதிரிதான் ஹனுமானுக்கு கூடயும் मुख्य स्थान देते हैं। முக்கியமான இடத்தை கொடுத்துட்டாங்க। क्या? என்ன? या तो हनुमान को स्थान देंगे, ஒண்ணு ஹனுமானுக்கு இடத்தை கொடுப்பாங்க, या तो शंकर को स्थान देंगे। இல்லன்னா சங்கருக்கு இடத்தை கொடுப்பாங்க। जैसे எப்படி? एडवांस भट्टी करने गए थे ना, எப்படி? இப்போ அட்வான்ஸ் பட்டிய அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தீங்க இல்லையா, कौन से मंदिर में देखा? எந்த கோயில்ல பாத்தீங்க? याद ही नहीं। நினைவே இல்ல। देखा? பாத்தீங்களா? कौन सा मंदिर? எந்த கோயில்? देखो பாருங்க। देखा? गए ही नहीं। பாத்தீங்களா? போகவே இல்லையா? गए तो போயிருந்தீங்க, देखा नहीं, ஆனா பார்க்கல, मंदिर घुमाया नहीं। இந்த இந்த கோயில்களை சுத்தல। अरे हाँ याद है, उसमें लिखा है रामेश्वर नाथ मंदिर। இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா ராமேஸ்வரநாத் கோயில்னு சொல்லி। क्या? என்ன? ऊंचाई पे बना हुआ है, உயர்ந்த ஸ்டேஜ்ல அத ரெடி பண்ணிருக்காங்க। गंगा जी की तरफ। கங்காஜி இருக்குல்ல அந்த நதி அந்த பக்கம்। क्या? என்ன? ऐसे मंदिर हैं जो जैनियों के मंदिर हैं। அப்படிப்பட்ட கோயில் இருக்குது। இப்போ ஜெயின்ஸினோட கோயில் गांव के दक्षिण साइड में। இந்த கிராமம் இருக்குல்ல கம்பில் கிராமத்தினோட சவுத் சைடு और वो ஜெயின்ஸ் கோயில் இருக்கு। பிறகு அது किस तरफ? उत्तर साइड में। எந்த சைடுல இருக்குது? நார்த் சைடுல இருக்கு। तो उस मंदिर में
அந்த கோயில்ல है? शिवलिंग बीच में रखा है சிவலிங்கத்தை நடுவுல வச்சிருக்காங்க. और हनुमान की मूर्ति பிறகு ஹனுமானோட மூர்த்தி देवताओं के बीच में प्रोमिनेंट स्थान पर रखी हुई है. தேவதைகளுக்கு நடுவுல ப்ராமினென்ட் இடத்துல வச்சிருக்காங்க. पहले पहले नंबर में ஃபர்ஸ்ட் நம்பர்ல. जब उन देवताओं का चक्कर लगाएंगे ना तो அந்த தேவதைகளோட தேவதைகளை சுத்துவாங்க இல்லையா, பரிக்கிரமா பண்ணுவாங்க இல்லையா, पहला नंबर हनुमान का आता है. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஹனுமான்து வருதுன்னு சொல்றாங்க. तो बताया அப்ப சொன்னாங்க वो एक कोई क्यों रखते हैं, या तो हनुमान को रखते हैं அவங்க ஒருத்தரை தான் வைக்கிறாங்க, ஒண்ணு ஹனுமான வைக்கிறாங்க, या तो शंकर को रखते हैं. இல்லன்னா சங்கரனை வைக்கிறாங்க. ஏன் पता नहीं தெரியாதா? है? नहीं. இல்ல, हाँ, क्योंकि एक ही शरीर में प्रवेश होकर के दोनों आत्माओं ने ஏன்னா ஒரே சரீரத்துல பிரவேசம் பண்ணி இரண்டு ஆத்மாக்கள் கூடயும் पार्ट बजाया है, பாட்ட பண்ணிருக்காங்க, ज्ञान को समझाया है ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. और संपन्न स्टेज को பிறகு பரிபூர்ணமான ஸ்டேஜ प्राप्त किया है. பிராப்தி பண்ணிருக்காங்க. परंतु नंबरवार तो होंगे ना दोनों में कि ஆனா நம்பர்வாராக இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேர்ல, एक जैसे होंगे, இல்லன்னா ஒரே மாதிரி இருப்பாங்களா? नंबरवार हो. நம்பர்வாராக இருப்பாங்க. तो एक को मनुष्य का रूप दिखाया அப்போ ஒருத்தரை எப்படின்னா மனிதனோட ரூபத்தை காமிச்சிருக்காங்க, और दूसरे को பிறகு இன்னொருத்தர जानवर बंदर का रूप दिखाई दिया. இப்போ விலங்கு இந்த குரங்கினோட ரூபத்தை காமிச்சிருக்காங்க. है? तो बंदर लिंग के ऊपर विजय प्राप्त करेगा, அப்போ குரங்கு லிங்கத்து மேல வெற்றி அடையுமா? लिंग इंद्रिय से नहीं करेगा, வெற்றி அடையுமா? இல்ல, क्योंकि हो सके तो दिखाते हैं बंदर ही एक ऐसा प्राणी है ஏன்னா அதுல காமிக்கிறாங்க குரங்கு தான் அப்படிப்பட்ட ஒரு விலங்கா இருக்கு जिसकी सारी इंद्रियों में सबसे जास्ती सब जानवरों के मुकाबले அதுல அதோட எல்லா இந்திரியங்கள்ல எல்லா விலங்குகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா जास्ती विकार होते हैं. அதிக விகாரம் இருக்கும். तो அப்போ बंदर की बात नहीं है, அப்போ குரங்கினோட விஷயம் கிடையாது. कि बंदर बुद्धि जो है குரங்கு புத்தி யார் இருக்காங்க, वो कोई लिंग इंद्रिय के ऊपर जीत पाता है नहीं. அது லிங்க இந்திரியம் மேல வெற்றிய அடையும் என்ற விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. जानवर जीत पाएगा क्या? இப்போ விலங்கு வெற்றிய அடையுமா? इसलिए அதனால जानवर को नहीं दिखाते हैं. விலங்க காமிக்கிறது இல்ல. क्या? என்ன? कि मैं जानवर में प्रवेश करता हूँ. நான் விலங்குக்குள்ள பிரவேசம் பண்றேன் என்ற விஷயத்த இல்ல, அப்படி இல்ல. अरे बैल दिखाते हैं मंदिर में, அரே எருத காமிக்கிறாங்க கோயில்ல, लेकिन बैल पर तो शंकर सवार करेगा. ஆனா எருது மேல சங்கர் சவாரி செய்வாங்களா? शंकर सवारी करेगा या निराकार ज्योति बिंदु सवारी करेगी? இல்லன்னா நிராகார் ஜோதி பிந்து சவாரி செய்வாங்களா? तो उन्होंने यादगार दिखाई दिए. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நினைவார்த்தத்தை காமிச்சிருக்காங்க. बैल के कंधे के ऊपर शिवलिंग बना हुआ होता है. இப்போ அந்த எருதினோட முதுகு மேல சிவலிங்கம் காமிச்சிருப்பாங்க இருக்கும். मंदिर में भी बनाते हैं ना. கோயில்ல கூடயும் அத செய்யறாங்க இல்லையா, உருவாக்குறாங்க இல்லையா. उन्होंने समझ लिया ये बैल के ऊपर सवार होकर के आता है,
அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த எருது மேல சவாரி பண்ணிட்டு வந்தாங்க ये शिव। இந்த சிவன்। अब ऐसा थोड़े ही है இப்போ இப்படி ஒண்ணு கிடையாது कि मैं कोई बैल पर सवारी करता हूँ, बैल को आके ज्ञान सुनाऊंगा क्या? எருது மேல சவாரி பண்றேன்ற விஷயம் இல்ல, நான் என்ன எருது மேல சவாரி செய்யறேனா? है? बैल ज्ञान समझेगा? எருது ஞானத்தை புரிஞ்சுக்குமா? नहीं समझेगा। புரிஞ்சுக்காது। मैं तो मनुष्य तन में आता हूँ। நான் மனிதனோட शरीरத்துல வரேன்। मनुष्य माने மனிதனா जो मनन चिंतन मंथन कर सके। யாரு விசார சாகர மந்தனத்தை செய்ய முடியுமோ அவங்களுக்கு மனிதர்கள்னு சொல்வாங்க। भले आज की दुनिया में मनुष्य பலே இன்றைய உலகத்துல மனிதர்கள் जानवरों से भी இந்த விலங்குகளுக்குன்னாவும் बदतर बन जाते हैं। ஓப்லஸ் ஆயிடுறாங்க। क्या? என்ன? और सबसे जास्ती बदतर कौन बनता है? எல்லாத்தை விட அதிகம் ஓப்லஸ் ஆக யார் ஆகுறாங்க? जिसकी यादगार हनुमान मंदिर में दिखाई जाती है அதோட நினைவார்த்தம் ஹனுமான் கோயில காமிக்கிறாங்க। वो அது या कोई और அவங்களா இல்லனா வேற யாராவது இருக்காங்களா? है? अरे बताओ। अरे சொல்லுங்க। लिहाज करते हम अपने बाप का नाम क्यों बताएं? என்னன்னா அந்த வெக்கப்படுறாங்க, நம்மளோட அப்பாவோட பேரை நம்ம எப்படி சொல்றது? हनुमान। हनुमाना? अच्छा, हनुमान सबसे जास्ती बदतर बनता है। हनुमान எல்லாத்தை விட ஓப்லஸ் ஆகுறாங்களா? सबसे ज्यादा नीच। எல்லாத்தை விட தாழ்ந்தவங்க। बदतर माने नीच। பதத்தரனா தாழ்ந்தவங்க। हनुमान का पाटधारी, हनुमानोட पाटधारी, हनुमान की पाटधारी आत्मा ही होगी। हनुमानिनोட पाटधारी आत्मा தான் இருப்பாங்க। हनुमान का पाटधारी आत्मा ही होगी। हनुमानोட पाटधारी आत्मा தான் இருப்பாங்க या परमात्मा होगा? இல்லனா परमात्मा ஆக இருப்பாங்களா? परमात्मा की आत्मा को कहें, परमात्माவினோட ஆத்மாக்கு சொல்ல முடியுமா कि हनुमान का पाठ बजाती है? ஹனுமானோட பாட்ட செய்யக்கூடியவங்கன்னு? कौन आत्मा? எந்த ஆத்மா? अरे मैं नीच सृष्टि में नीचते नीच में आता हूँ। அரே நான் தாழ்ந்த சிருஷ்டில தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவங்களுக்குள்ள வரேன்। हाँ तो नाम बता दो। नाम बताने, बाप का नाम बताने शर्म आती है। அப்போ பேரை சொல்லுங்க। அப்பாவோட பேரை சொல்லுறதுல வெக்க வருது। प्रजापिता। ஆமா, பிரஜாபிதா। माता जी ने पहले बता दिया। மாதாஜி ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க। प्रजापिता माने सारी सृष्टि में कितनी प्रजा? பிரஜாபிதால கூடயும் முழு சிருஷ்டில எத்தனை அப்பாக்கள்? 500, 700, 750 करोड़ प्रजा, सब 500 கோடி, 550 கோடி, 700 கோடி पिता। तो எல்லாருக்குமே அப்பா। में नीचे नीचे जानवर भी हैं कि नहीं? அதுல தாழ்ந்ததிலும் தாழ்ந்த விலங்குகள் கூட இருக்காங்களா இல்லையா? कीड़े मकोड़े भी हैं या नहीं? புழு பூச்சிகளும் இருக்காங்களா இல்லையா? ஆமா, कीड़े मकोड़ों को तो सबसे नीचे माना जाता है। புழு பூச்சிகளை எல்லாத்தை விட தாழ்ந்தவங்கன்னு சொல்லப்படுகிறது, ஏத்துக்கப்படுகிறது। नाली में क्या होते हैं? இந்த கால்வெல என்ன இருக்கும்? कीड़े होते हैं। எப்படின்னா அந்த பூச்சிகள் இருக்கும்। नाली के कीड़ों को அந்த கால்வெல இருக்கக்கூடிய புழுகள் பூச்சிகளை वो एक दूसरे को काटते, एक को काटता, दूसरा दूसरे को काटता, दूसरा तीसरे को, तीसरा चौथे को एक दूसरे को काटते। அந்த ஒரு பூச்சி போய் புழு போய் இன்னொன்னு கிடைக்கும், இன்னொன்னு மூணாவது நாலாவது, இப்படி ஒண்ணு போய் இன்னொன்னு கடிச்சுக்கிட்டே இருக்கும்। और दुखी होते थे, दुखी करते रहे। துக்கி ஆகுறாங்க, துக்கத்தை அடைறாங்க, மத்தவங்களுக்கு கூட துக்கத்தை கொடுக்கறாங்க। उन कीड़ों को वहां से அந்த ஒரு புழுகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து कोई को निकाल करके रोशनी में रख दो, பிரைட்னஸ்ல வச்சிட்டோம்னா வெளிச்சத்துல, और साफ शुद्ध स्थान में रख दो,
பிறகு சுத்தமான கிளீனான இடத்துல வச்சிட்டோம்னா तो बिलबिला के मर जाएंगे, அது அப்படியே துடிச்சு துடிச்சு இறந்து போயிடும். या तो रेंग करके फिर नाली में चले जाए. இல்லைன்னா மறுபடியும் போய் அப்படியே போய் என்னன்னா திரும்பி போய் அந்த கால்வெல்லைய போய் சேர்ந்துக்கும். तो ये हिसाब है हनुमान जी महाराज का. அப்போ இந்த ஒரு கணக்கா இருக்குது हनुमानजी மகாராஜோடது. क्या என்ன? हनुमान को बंदर क्यों दिखाया? कि वो बंदर का काम क्या ஏன் அவங்கள ஹனுமானினோட ரூபத்துல குரங்கினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க? ஏன்னா அந்த குரங்கினோட வேலை छोड़ेगा नहीं, அவங்க விடுறது இல்ல. कोई विकार को नहीं छोड़ता. எந்த விகாரத்தை கூடயும் விட மாட்டாங்க, விடுறது இல்ல. तो बताया அப்போ சொன்னாங்க कि वो हनुमान तो जड़ मूर्ति रखी हुई है. அந்த ஹனுமானினோட ஜடமூர்த்திய வச்சிருக்காங்க. यादगार है. நினைவார்த்தமா இருக்கு. तो ये दिव्य दृष्टि दाता बाप बोलता है. இந்த திவ்ய திருஷ்டி தாத்தா அப்பா சொல்றாங்க. है कौन बोलता है? யார் சொல்றாங்க? ये दिव्य दृष्टि दाता बाप. अरे இந்த திவ்ய திருஷ்டி கொடுக்க கூடிய தாத்தா. ऐसे सीधे क्यों नहीं बोलते? मैं बोलता हूँ. அப்படியே நேரடியா ஏன் சொல்லுறது இல்ல நான் சொல்றேன்னு? ऐसे क्यों नहीं कहा? இப்படியே சொல்லல. ये दिव्य दृष्टि दाता बाप बोलता है. இந்த திவ்ய திருஷ்டி தாத்தா அப்பா சொல்றாங்க. क्या बोलता है? என்ன சொல்றாங்க? कि मैं हूँ. நான் இருக்கேன். क्या என்ன? क्या हूँ? என்ன இருக்கேன்? है? अरे मैं हूँ நான் இருக்கேன். दिव्य दृष्टि दाता. நானா இருக்கேன் திவ்ய திருஷ்டி கொடுக்க கூடிய வள்ளல். कौन सी दृष्टि? आंखों वाली दृष्टि? எந்த திருஷ்டி? கண்களோட திருஷ்டியா? नहीं இல்ல. है एक दृष्टि होती है मन बुद्धि की दृष्टि. ஒரு திருஷ்டி என்னன்னா மனபுத்தியினோட திருஷ்டி. मन बुद्धि सूक्ष्म तो दृष्टि भी மனபுத்தி நுணுக்கமானதுன்னா திருஷ்டியும். है. आंख भी कैसी? கண்கள் கூட எப்படி? सूक्ष्म. நுணுக்கமானது. तीसरा नेत्र जिसे कहते हैं. மூணாவது கண்ணுன்னு எதுக்கு சொல்லுவாங்க? लेकिन वास्तव में कोई मनुष्य को तीसरा नेत्र होता है क्या? ஆனா வாஸ்தவத்துல மனிதனுக்கு மூணாவது கண் இருக்குமா? होता तो नहीं है. இருக்கிறது இல்ல. देखने में तो आता नहीं. பாக்குறதுக்கு தென்படுறது இல்ல. तो அப்போ निराकार को वो निराकारी नेत्र होता है. அப்போ நிராகாரனுக்கு அந்த நிராகாரி கண்கள் இருக்கும். और जिस साकार में मुकर्रर रूप से प्रवेश करते हैं उसमें பிறகு எந்த சாகாரத்துல முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்களோ அவங்களுக்குள்ள साकार नेत्र होता है. சாகாரி கண்கள் இருக்கும். तो उस साकार नेत्र के कनेक्शन में அந்த சாகாரி கண்களினோட கனெக்ஷன்ல संग के रंग में जो आते हैं, சாங்கத்தினோட சாயத்துல யார் வராங்க? कोई कम आते हैं कोई ज्यादा आते हैं. சில பேர் கம்மி வராங்க, சில பேர் அதிக வராங்க. तो जो आते हैं अच्छी तरह से அப்போ யார் வராங்களோ நல்லபடியாக अंदर और बाहर से உள்ளிலிருந்து பிறகு வெளியிலிருந்து एक होकर आते हैं, ஒன்னாகி யார் வராங்க? तो उनको दिव्य दृष्टि पहले मिलती है. அப்போ அவங்களுக்கு தெய்வீகமான திருஷ்டி ஃபர்ஸ்ட் கிடைக்குது. तो भक्ति मार्ग में जो लोग बहुत भक्ति करते हैं ना, அப்போ பக்தி மார்க்கத்துல எந்த ஜனங்க ரொம்ப பக்திய செய்யறாங்க இல்லையா? एकदम बहुत फर्स्ट क्लास भक्ति, முழுமையா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பக்திய செய்யறாங்க. एकदम अपन को काटने लगे पड़ते हैं. முழுமையா தன்னை கட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. जैसे काशी में कुआं दिखाते हैं ना, எப்படி காஷில கால்வை அந்த இத காமிக்கிறாங்க இல்லையா, கிணற காமிக்கிறாங்க இல்லையா? तो पहले उसमें एक खांडा लगा होता था. ஃபர்ஸ்ட் அதுல ஒரு கத்திய வச்சிருந்தாங்க. ये तो अंग्रेजों ने बंद करवाई दी. இப்போ அந்த இங்கிலீஷ்காரங்க அத நிறுத்திட்டாங்க. तो उस खांडे के ऊपर कूदते थे एंगल लगा के. அந்த ஒரு கத்தி இருக்கு இல்லையா, அது மேல அந்த ஒரு ஆங்கிள் போட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. और जैसे कूदे नीचे जाके धक से खत्म. எப்படின்னா ஆங்கிள் அந்த கத்தி இருக்கோ இல்லையா,
அது எப்படின்னா அதுல மேலிருந்து எப்போ ஜம்ப் பண்ணுவாங்களோ அது அப்படியே டக்குன்னு கட் ஆகி கீழே விழுந்துட்டு இருந்தது. अपने को गला काटने को तैयार हो जाते हैं. அவங்களோட கழுத்தை கட் பண்ணிக்கிறதுக்காக கூடயும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. तब उनको मैं साक्षात्कार कराता हूँ. அப்போ அவங்களுக்கு சாட்சாத்காரத்தை பண்ண வைக்கிறேன். அப்படி என்ன? गला काटने का मतलब क्या? கழுத்தை வெட்டிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ऐसी हत्या जगन हत्या करवाते हैं. ஏ இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவற செய்ய வைக்கிறாங்களா? ऐसे कराते थोड़े ही है, ये तो भक्ति मार्ग में बनाए दिया है. இப்படி செய்ய வைக்கிறது இல்ல, இப்படி பக்தி மார்க்கத்துல பண்ணிட்டாங்க. क्या? என்ன? कि देह को खत्म कर देंगे, தேகத்தை முடிச்சிடுவாங்க, तो हम आत्माभिमानी बन जाएंगे. அப்ப நம்ம ஆத்மாபிமானிகள் ஆயிடுவோம். देह को खत्म करने से कोई आत्माभिमानी थोड़ी बन जाता है. தேகத்தை முடிக்கிறதுனால யாராவது ஆத்மாபிமானிகள் ஆயிடுவாங்களா என்ன? कैसे बनता है? எப்படி ஆகுறாங்க? देह भान को खत्म करेंगे, தேக அபிமானத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா और प्रैक्टिस करेंगे अपन को आत्मा समझने की, தன்னை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தன்னை ஆத்மா நினைச்சுக்கிற பிராக்டிஸ், तो आत्माभिमानी बनेंगे. அப்ப ஆத்மாபிமானிகளாக ஆகுவீங்க. तो वो तो भक्ति मार्ग में साक्षात्कार हो जाता है. அப்போ அது பக்தி மார்க்கத்துல சாட்சாத்காரம் ஆயிடுது. लेकिन उससे कोई फायदा? ஆனா அதனால லாபம்? फायदा कुछ भी नहीं. ஒன்ன லாபமும் இல்ல. मीरा ने साक्षात्कार किए वैकुंठ के, மீரா வைகுண்டத்தினோட சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டாங்க. तो क्या वो वैकुंठवासी हो गई? அப்ப என்ன அவங்க வைகுண்டவாசி ஆயிட்டாங்களா? ஆகல. तो मैं அப்ப நானு तुमको, क्योंकि मैं ज्ञान का अखूट भंडार निराकारी हूँ ना, ஏன்னா நான் உங்களுக்கு, ஏன்னா நானு ஞானத்தினோட பண்டாரம், அழியாத பண்டாரம் ஆயிருக்கேன் இல்லையா? तो मैं तुमको निराकार, அப்ப நான் உங்களை நிராகார் ज्ञान देता हूँ. உங்களுக்கு நிராகார் ஞானத்தை கொடுக்கறேன். और जो निराकार ज्ञान देता हूँ, பிறகு அந்த நிராகார் ஞானத்தை என்ன கொடுக்கறேனோ, तुम बच्चों को குழந்தைகளான உங்களுக்கு संपूर्ण ज्ञान की स्टेज जिसे कहा जाता है, आत्मा के अनेक जन्मों का பரிபூர்ணமான ஞானம் எதுக்கு சொல்வாங்க? साक्षात्कार हो जाए. என்னன்னா ஆத்மாவினோட சாட்சாத்காரம் ஆயிடுற போல. वो दृष्टि அந்த திருஷ்டி निराकार से मिलती है நிராகாரிடம் கிடைக்குதா, या निराकार साकार के संयोग से मिलती है? இல்லன்னா நிராகார் சாக்காரனோட இணைந்த அந்த ஒரு உதவியால கிடைக்குதா? वो दृष्टि அந்த திருஷ்டி तब तुम्हें मिलती है எப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னா, जब निराकार எப்போ நிராகார் मेरे जैसा निराकारी स्टेज को என்ன போல நிராகாரி ஸ்டேஜ धारण कर ले, தாரண பண்ணிக்கிறாங்களோ அப்போ. और वो दृष्टि संगम युग में ही मिलती है, जिसे कहते हैं पुरुषोत्तम संगम युग. பிறகு அந்த திருஷ்டி சங்கம் யுகத்துல தான் கிடைக்குது. எதுக்கு சொல்வாங்க புருஷோத்தம் சங்கம் யுகம்? तो அப்போ उस दृष्टि से तुमको அந்த திருஷ்டி மூலமா உங்களுக்கு जन्म जन्मांतर के अपनी आत्मा के पार्ट का ஜன்ம ஜன்மாந்தரம் உங்களோட பார்ட் என்ன இருக்குதோ அதோட ज्ञान हो जाता है. ஞானம் கிடைச்சிடும். तो क्या कहेंगे? அப்போ என்னன்னு சொல்வாங்க? भक्ति मार्ग का साक्षात्कार या ज्ञान मार्ग का साक्षात्कार? பக்தி மார்க்கத்தினோட சாட்சாத்காரமா இல்லன்னா ஞான மார்க்கத்தினோட சாட்சாத்காரமா? ज्ञान मार्ग का साक्षात्कार. ஞான மார்க்கத்தினோட சாட்சாத்காரம். ज्ञान एक बाप से आता है, ஞானம் ஒரு அப்பா இடமிருந்து வருது. और अज्ञान रूपी भक्ति பிறகு அஞ்ஞான ரூபமான பக்தி अनेकों से आती है. நிறைய பேரிடம் இருந்து வருது. तो बताया, அப்போ சொன்னாங்க, भले भक्ति मार्ग में साक्षात्कार कराया, भले भक्ति மார்க்கத்துல சாட்சாத்காரத்தை பண்ண வச்சேன், परंतु उसमें कोई फायदा नहीं. ஆனா அதுல எந்த விதமான லாபமும் இல்ல. बस அவ்வளவுதான். साक्षात्कार हुआ और खुश हो जाते हैं. சாட்சாத்காரம் ஆச்சு, பிறகு खुशी ஆயிடுறாங்க. जैसे
எப்படி ब्रह्मा बाबा को साक्षात्कार हुए எப்படி பிரம்மா பாபாக்கு சாட்சாத்காரம் ஆச்சு, और बस அவ்வளவுதான், प्रसन्न हो गए। குஷி ஆயிட்டாங்க. फायदा லாபம், फायदा क्यों हुआ? ஏதாவது லாபம் கிடைச்சதா? हुआ? क्यों फायदा नहीं हुआ? ஏன் லாபம் ஆகலையா? अरे अरे बेसिक ज्ञान तो मिला, அரே பேசிக் ஞானம் கிடைச்சது वो இல்லையா? भी नहीं मिला। அதுவும் கிடைக்கலையா? ये तो मिला कि मैं आत्मा हूँ, இது கிடைச்சது இல்லையா நான் ஆத்மா இருக்கேன்னு? लेकिन मैं आत्मा हूँ, ஆனா நான் ஆத்மா இருக்கேன். आत्मा का निश्चय तो किया, ஆத்மாவினோட நிச்சயம்ன்றது பண்ணிக்கிட்டாங்க. लेकिन आत्मा के बारे में ஆனா ஆத்மா பற்றி उस आत्मा रूपी रिकॉर्ड में क्या क्या जन्मों का पार्ट भरा हुआ है वो जाना। அந்த ஆத்மால ஆத்மா ரூபமான ரெக்கார்ட்ல என்னென்ன பாட்டு நிறைஞ்சிருக்குது இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா? वो तो जाना ही नहीं। அத பற்றி தெரிஞ்சுக்கவே இல்ல. तो அப்போ सिर्फ साक्षात्कार से कोई फायदा नहीं। வெறும் சாட்சாத்காரத்தினால எந்த விதமான லாபமும் இல்ல. ओम शांति। ஓம் சாந்தி.